இன்னொரு முக்கியமான இது, எனக்கு சோறு போட்டால் போட்டுட்டு இருக்கிற தமிழுக்கு நன்றி சொல்லிருக்கேன். நான் சரியா படிக்கலங்கிறது வேற, ஆனால் கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் அதுதான் என்னை இன்னைக்கு வரைக்கும் இப்படி காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்குது. அதாவது அந்த ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க அவ்வளோ பிரமாதமாக எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தாங்க. படிக்காததுக்கு காரணம் நான் மட்டுமே இல்லை, பேரண்ட்ஸ் பெரியவங்கெல்லாம் இருக்காங்களா வீட்டில், அவங்களும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, படிக்க போகும்போது கரெக்டான முறையில் கேள்வி பண்ணி படிக்கிறது கிடக்கணும். எவ்வளோவுக்கு எவ்வளோ நீ படிக்கிறியோ, எவ்வளோ நல்லா படிக்கிறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னா, அப்போ படித்தா தான் பிரமாதமாக சம்பாதிக்க முடியும் போலக்கு அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு பேஸே சம்பாத்தியத்துக்கு படிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்ட உடனே நம்மளும் சரி நம்மளும் நல்லா கை நிறைய சம்பாதிச்சு நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக படிக்கணும்னு சொல்லி அந்த கான்சன்ட்ரேஷனோட படிக்கலாம் அப்படின்னா, இந்த மனிதனுக்கு எப்பவுமே சில நேரம் குறுக்கு புத்தி வேலை செய்யும். அதை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கரெக்டாக படிச்சுருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அப்படியே பார்த்தேன், வேறு மாதிரி யோசனை வந்துச்சு. என்னென்னா, அந்த வாத்தியார்களுக்கெல்லாம் நம்ம பசங்க இன்னைக்கு இருக்கிற பசங்களும் சரி, அன்னைக்கு இருந்தவங்க சரி, எனக்கு முன்னால் இருக்கவும் சரி, சில வாத்தியார்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பட்டப்பேரில் வைப்பாங்க. பட்டப்பேரை வச்சுட்டு வாத்தியார்களை அவங்களுக்குள்ள பரிமாணிக்குவாங்க. அதில் ஒரு வாத்தியாரை நாங்கள் ஓட்ட போட்டுன்னு பேர் வச்சுட்டோம். என்னென்னா, அவர் ஷூ கொஞ்சம் கீழே இதாகிருக்குதா, நடக்கும்போது டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிக்கும். அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு வாத்தியார் காயலாங்கடை அப்படின்னு பேர் வச்சோம். என்னென்னா, அவர் சைக்கிள் பழைய கால சைக்கிள், அந்த சைக்கிள் எங்கேயோ வரும்போது லாரி வர அளவுக்கு ஒரு சவுண்டு வரும். அதனால் அவர் காயலாங்கடை அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பாரு, எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, நமக்கு இந்த வாத்தியாரெல்லாம் இவ்வளோ படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க, கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இத்தனையும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த வாத்தியாருங்க. அப்போ கை நிறைய அந்த வாத்தியார் சம்பாதிச்சிருக்கணும்ல. காயலாங்கடைன்னு ஒரு ஓட்ட சைக்கிள் அவர் வந்துட்டு இருக்காரு, ஒரு பூட்டு கூட அவனால் புதுசு போட முடியாத அளவுக்கு இருக்காரு. இவ்வளவு வறுமையிலே இவ்வளோ ஏழ்மையில் இருக்காங்களே, அப்போ இவ்வளவு படிப்பு நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த வாத்தியாருக்கு ஏன் கை நிறைய சம்பாதிக்கல அப்படின்னு மைண்டில் திடீர்னு இப்படி குருத்தனமாக அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் இல்லை இவ்வளோ படிச்சிருந்தா இவ்வளோ சம்பாதிக்கலன்னா வாத்தியாருக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏதோ தப்பாக நமக்கு சொல்லிட்டாங்களோ, எவ்வளோ படித்தாலும் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கை நிறைய சம்பாதிக்கலான்னு. அப்புறம் என் கூட ஒரு பையன், அவன் மணி ஸ்கூலில் படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போவே காரில் தான் இறங்குவான். அப்போ நான் அவனை பார்த்தேன், இதெல்லாம் காரில் இறங்குறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய வசதியான வீட்டு பையன் அப்படிங்கிறனால அவங்க அப்பா ரொம்ப பெரிய படிச்சுப்பார் போல இருக்கு. ஏன்னா காரில் பையனோட பையன், உங்கள் அப்பா என்ன படித்தாருன்னு. இல்லை, எங்கள் அப்பா படிக்கல, பின்ன பொண்ணாக்கு வியாபாரி அப்படின்னா. அப்போ தான் எனக்கு கிடைச்சது, என்னடா எவ்வளோ படிக்கிறனோ சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் வாத்தியார்களே பாவமாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் படிப்பே இல்லை, ஆனால் வியாபாரம் பண்ணுறதுல பொண்ணாக்கு வியாபாரி சொல்கிறேன், அவங்க பையன் காரில் வர்றான். அப்படிங்கும்போது படிப்பு வேற, லைம் லைட் சம்பாதிச்சதில் வர்றது வேறு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்போவே மைண்டில் லேசாக ஒரு சின்ன இல்லை லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறது, பெரிய ரீச் ஆகிறது, இதுக்குன்னா வேறு எதுவும் சிலதெல்லாம் இருக்குது. படிப்பு அது மட்டுமே அப்படின்னு சொன்ன அப்படியுமே அந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கம்மியாக போச்சு. படிப்பு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போனோடனே, ஆனால் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கரெக்டாக படித்தேன். அந்த ஒரு 8-10 ரேங்க்லேயே சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா பிள்ளைங்களாம் இருக்காங்களே, பெரிய பிரச்சனையாக இருந்தான். நம்ம மட்டும் பசங்க மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்காக படிக்கணுமோ இல்லையா, அதுகளுக்காக நம்ம படித்து என்ன கெட்ட எல்லாத்துக்கு முன்னாடி திட்டு வாங்கினோம்ல, அது அவமானமாக இருக்குமே. அதனால் அந்த ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும்
எப்படியோ தட்டு மாதிரி வந்து அந்த +2 அது அப்போ 11th ஸ்டாண்டர்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் பிஎஸ்சி பாஸ் பண்ணி காலேஜுக்கு போயாச்சு. அங்கே போய் உட்கார்ந்தா அப்போ தான் இங்கே சரியாக படிக்காதவருடைய எஃபெக்ட் அங்கே தெரியுது. என்னென்னா இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் பண்ண சொன்னால் பரவாயில்ல, மேத்ஸு இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, சயின்ஸு இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, சோசியல் ஸ்டடீஸு இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க. எல்லாமே இங்கிலீஷில் சொன்னோன்னா எனக்கு முனிசிபல் ஹைஸ்கூலில் வந்து என் புக்கை சேர 5ஆம் கிளாஸில் தான் ஆரம்பித்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படிப்பு நமக்கு என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, எல்லாமே இங்கிலீஷில் இருக்குன்னா நம்ம எப்போ இந்த வருஷம் பூரா படித்து எப்படி பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சு கேள்வி கேட்போம், ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ப்ளீஸ் ஒன் மோர் அப்படின்னு. வாத்தியார் நாட் ஒன் மோர், ஒன்ஸ் மோர், தட் மச் ஒன்லி ஐ நோ சார். அப்புறம் மறுபடியும் எனக்கு புரியல கரெக்டாக, நோ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் சார். அது தெரியாமல் தான் சார் தமிழில் ஒரு தகராறு கேட்டீங்க, இங்கிலீஷில் பழகணும், இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டாரு. இனி எப்போ நான் இங்கிலீஷை கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே எனக்கு வந்து ஃபங்க் ஆகிட்டேன். நம்ம சரியாக படிக்க போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு முதல்லே வந்து படிப்பு லைஃப்பில் வந்து பிரமாமா சம்பாதிச்சு பிரமாமா வர்றது படிப்பு மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு. இப்போ வேறு இங்கிலீஷில் படிக்கணும்னு நினச்சிட்டு அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு நினச்சிட்டு கிளாஸில் போகிறாமே அப்போல்லாம் என்னென்னா ஸ்கூல்லன்னா வாத்தியார் காதை முறுக்குவார், பலாரம் அரைஞ்சிடுவார், பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஆனால் காலேஜில் வந்து இதெல்லாம் கிடையாது இல்லையா, வாத்தியார் கை நீட்டி அடிக்க மாட்டாங்க காலேஜ் பசங்க அப்படின்னா. அப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்போ அந்த நாடிதல் நடந்ததுக்காக ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் வந்தார். அவர் வந்து இங்கிலீஷில் வந்து அன்னைக்கு மிஸ்டர் பிக்விக் அண்ட் ஹிஸ் லெட்டர்ஸ்னு ஏதோ ஒரு நாட்டில் புக் எப்போவோ அப்போ அந்த காலத்தில் அவர் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறார். மிஸ்டர் பிக்விக் இஸ் அ ஃபேட் ஷார்ட் பால்டு மேன் அப்படின்னு சொன்னார். இட் மீன் ஜஸ்ட் லைக் யூ சார் அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கரெக்டாக வந்தது. அவர் சிரிச்சுக்கிட்டாரு, பசங்களை அடிக்க முடியாது, இப்படியே கிளாஸில் தகராறு பண்ணிருந்தேன், அதனால் படிப்பு சரியாக வரல. எங்களுக்கு ராஜமன்னார் ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர், பேரெல்லாம் பாருங்கள் எப்படி அவங்க என்ன மறந்துட்டாங்க இல்லையா, நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். அவர் ராஜமன்னார் வந்தோடனே அப்போல்லாம் அங்கே வந்து நம்பர் தானே பேர், இங்கே சொல்கிற மாதிரி ஸ்கூலில் சொல்கிற மாதிரி பேர் நம்பர் 1 எஸ் சார், நம்பர் 2 எஸ் சார், நம்பர் 3 பிரசன்ட் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. நம்பர் 5 வரைக்கும் ஸ்பீடாக சொல்லிட்டு வருவார். நம்பர் 6 அப்படிங்கும்போது நிறுத்திக்கு வர அவர், ஏன்னா நான் தான் 6 நிறுத்திட்டு என்ன பார்ப்பார், எஸ் சார் அப்படின்னா அவர் தெரியும் நான் வகுப்பில் தொல்லப்படுத்துவார். அப்போ உடனே சொல்லுவார், மிஸ்டர் 6 why don't you go to the canteen and have a cup of coffee or tea and spend your valuable time. Okay sir, thank you sir, but I need company sir. whoever உடனே எங்கோட 2-3 பசங்க இருப்பாங்கல்ல, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் போயிடுவோம். அவருக்கு எங்களை விட்டா போகுது இருக்கு, எங்களுக்கு அவர் விட்டா போகுது இருக்கு. ஸோ இப்படி படிப்புங்கிறது வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒன்றுமே தெரியல. படிப்பும் சரியாக படிக்கல. இப்போ நமக்கு வேறு என்ன தெரியும் எங்காவது போகிறது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வாத்தியார் வந்து பாடம் நடத்தும் போது வாத்தியார் சில நேரத்தில் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கேட்பான். அந்த மாதிரி வாத்தியார் வந்து ஒரு கதை சொல்றது ஞாபகம் வந்தது. என்னென்னா ஒரு பையன் சரியாகவே படிக்க மாட்டான் கிளாஸில், மக்குன்னு அப்படி ஒரு மக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தேரவே மாட்டேற, நீ உனக்கு வரவே வராது, சொல்லி போட்டால் உனக்கு படிப்பே வராது, நீ தேர மாட்டேன்னு திட்டிகிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு எஸ்ஏ சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆளாளுக்கு எழுதி வாத்தியார் டேபிள் வச்சுருக்காங்க. இவன் வந்து எழுதி இவன் வச்சான். இவன் எஸ்ஏ எழுதல, எஸ்ஏ எழுதுறதுக்கு பதிலாக ஒரு கதை எழுதி வச்சுட்டான். நம்ம என்ன சொன்ன என்ன அப்படின்னா சரி என்ன கதை அப்படின்னு சொல்லி பரவாயில்ல படித்து பார்ப்போம்னு படித்து அவன் கதை எழுதியிருக்கான். ஒரு ஜெயிலு, அந்த செல்லில் 2 பக்கம் டோரு, அதில் கைதிகள் எல்லாம் உள்ள ஒரு 3 செல்லில் வந்து அடைச்சிருப்பாங்க. அந்த 2 செல்லுக்கு 2 பக்கமும்
இரும்பு கதவு உள்ள கைதிகள்லாம் இருப்பாங்க. அந்த ஜெயிலர் ஒரு நாள் என்னன்னா ஒரு செல்லில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் லாக் வந்து ஒர்க் பண்ணல. இப்போ நைட்டில் எவனா திறந்துட்டு போயிட்டான்னு சொன்னோம்னா அவருக்கு வேலை போயிடும். கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு இது வர்றதுன்னா எப்போ வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்து திடீர்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செவுத்தில் வந்து அங்கே வந்து இந்த கதவு, இந்த கம்பி கதவுகளில் வந்து 440 வாட்ஸ் கரண்ட்டு வந்து பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நைட்டில் வந்து அந்த கரண்ட்டு பாய்ச்சி வச்சுக்குவோம், யாராவது தொட்டால் அவ்வளோதான் அப்படின்னு பெருசாக 440 வாட்ஸ்ன்னு போட்டு கரண்ட்டு பாய்ச்சிருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி டோன்ட் டச் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லி தொட்டா போயிடும். இப்போ எவனுமே 440 வாட்ஸுங்கும் போது அவ்வளோதான் பஸ்மா எவனு எவனுமே எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணல. திடீர்னு ஒரு பையன் வந்தான், ஒரு பிரிசனர் வந்தான் அன்றைக்கி நைட்டே அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். பிரிசனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது 440 வாட்ஸ்ன்னு போட்டிருக்கு, எவனுமே இதுலேயும் தப்பிக்க முயற்சி பண்ணி இவன் எப்படி தப்பிச்சு போனான், எப்படி கதவை திறந்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சா இந்த வாத்தியார் படிச்சுட்டு இருக்கிற வாத்தியார் முடிக்கிறார். ஏன்னா பையன் கதையை அதோட ஸ்டாப் பண்ணிட்டான். நீ வா, எதை செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்டியா? நான் கரெக்டாக ஒழுங்காக தான் செஞ்சேன். என்ன ஒழுங்காக செஞ்சேன்? இதான் செவுத்தில் எழுதி போட்டிருக்கல, அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் தப்பிச்சு போயிட்டான் சார். எப்படா செவுத்துல தான் 440 வாட்ஸ்ன்னு எழுதி போட்டிருக்கல, எப்படா அவன் தப்பிச்சு போனான்? அவன் என்ன மாதிரி சார், அவனுக்கு சரியாக படிக்க தெரியாது, அதனால் படிக்கல, அவன் திறந்துட்டு போயிட்டான். ஸோ இவனை வந்து எதுக்குமே தேவை மட்டும் நினைச்சோம். ஆனால் இவன் வந்து இவ்வளோ புறமாமல் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு டச் வச்சு ஒரு கதை வந்து இப்படி எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லி சொன்னால் கடைசியில் பார்த்தா இந்த படிப்பு சரியாக வராதுன்னா அவன் தான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ரைட்டரான ஃபியூச்சரில். ஸோ இது எங்கள் வாத்தியார் சொல்லிட்டு லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு கதவை திறக்க ஏதாவது ஒரு இது இருக்கும், அதனால் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, படிப்பு இல்லைன்னா கூட அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற வாத்தியார் ரொம்ப கஷ்டம். படி இல்லைன்னா அடி, அவ்வளோதாங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் அது வந்து எனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முதல்ல அப்போவே என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணி நீ சினிமாவில் பிரமாதமாக வருத அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் தான், மணிஸ்கூல் வாத்தியார் தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நாடக குரூப்பில் வந்து அப்போ நாடகம் ஸ்கூல் டேக்காக நாடகம் போடுறதுக்காக எல்லாம் ரிகல்சல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நிறைய பேர் சீனியர் பாய்ஸ் நடிப்பாங்க. நானெல்லாம் 8th ஸ்டாண்டர்டு படிக்கிறேன், நானும் நடிக்கிறேன், என் கூட வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் பசங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே நடிக்கும்போது வந்து வாத்தியார்கள் உட்காந்து ரிகல்சல் பார்த்துருப்பாங்க. நான் எப்பவுமே துருதுருன்னு இருப்பேன். வாத்தியாருக்கு சார் இங்கே இப்படி இருக்கலாமா சார், இப்படி சொன்னால் நல்லா இருக்குது சார், இவன் நடிக்கும்போது இப்படி இருந்தாலும் அந்த பெரிய மனுஷன் துண்டு இப்படி போடுற மாதிரி இப்படிலாம் கை வச்சா நல்லா இருக்குது சார், நல்லா தாண்டா இருக்குது, நல்லா தாண்டா இருக்குது. நான் என்ன சொன்னாலும் வந்து வாத்தியார் வந்து நான் சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணுவார். எனக்கும் அதில் வந்து அந்த நாடகத்தில் அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் எதையாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஒரு ரிஹர்சல் நடக்குது, டீச்சர்ஸ் எல்லாம் வாத்தியார் எல்லாம் உட்காந்துருக்காங்க. லேடி டீச்சர்ஸ் அவங்களுக்கு அன்றைக்கி ஏதோ கிளாஸ் இருந்துச்சு. சரி இந்த ரிஹர்சல் எப்படி இருக்கு பார்க்குறாங்க, ஒரு 2-3 டீச்சர் அவங்களும் வந்து உட்காந்துட்டாங்க. ரிஹர்சல் நடந்துருக்கு. ஒரு பையன் நடிக்கிறான் ஒரு பர்டிகுலர் சீன். அந்த பையன் நடித்து முடித்தா இன்னும் கூட வந்து ஒரு பையனை நடிக்கிறேன். நடித்து முடிச்சோடனே ஓகே நெக்ஸ்ட் சீன் அப்படின்னாரு வாத்தியார். நான் அப்படியே உட்காந்து இல்லை சார் ஒன்றும் ஒரு ரிஹர்சல் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக டைலாக் சொன்னாங்க, இன்னும் ஒன்றும் ஒரு ரிஹர்சல் இல்லை சார், இன்னும் ஒரு ரிஹர்சல். நடிக்கிறவங்க 2 பேர் என்னோட சீனியர், 10th 11th அந்த மாதிரி படிக்கிறோம். அப்புறம் வாத்தியார் ஒன்றும் ஒரு ரிஹர்சல் அப்படின்னாரு. தின்னு பாயில் வைக்கிறது தப்பு தெரியுது போல. அப்புறம் மறுபடியும் வந்து நடித்தாங்க, கரெக்டாக டைலாக் எல்லாம் பேசுனாங்க. ஓகே நெக்ஸ்ட் சீன் என்ன பார்த்தாரு, இல்லை சார் ஒன்றும் ஒரு ரிஹர்சல். டைலாக் எல்லாம் கரெக்டாக தானே சொன்னேன், டைலாக் என்ன தப்பு பண்ணிட்டான், டைலாக் எல்லாம் கரெக்டாக இல்லை சார், என்ன இல்லை ஒரே ஒரு 1 more சார், 1 more சார். மறுபடியும் வந்து 1 more அப்படின்னாரு. எல்லாம் டைலாக் எல்லாம் கரெக்டாக பேசிட்டு அவர் என்னையே பாட்டுருந்தாரு. நான் தெரிஞ்சுட்டேன், இல்லை சார் சரியா இல்லை, இன்னும் முடியவே இல்லையாடா, அதுக்குள்ளே சரியில்லையாங்கடா, இல்லை சரியா இல்லை அப்படின்னா என்ன சரியா இல்லைன்னா, இல்லை அந்த பையன் நடிக்கிற பையன்
இந்த சித்தியா நடிக்கிற பையன் இல்லை, அவன் சித்தியா இல்லை, அவன் டைலாக் நல்லா சொன்னான். எந்த டைலாகுமே தப்பா இல்லை. இல்லை நீங்கள் நடிக்கும்போது அவனை கவனிக்கவே இல்லை சார், நீங்கள் கரெக்டாக அதான் 2-3 தடவையும் கவனிச்சேன். என்னடா இல்லை சார் அவன் சித்தி கேரக்டரு. ஆமாம், அந்த பையன் அவன் மேனேஜுமே தப்பாக இருக்கு சார். என்னென்ன அப்போ வந்து ஸ்கூல் பேட்சுக்கு கூட்டிகிட்டு போம், பெல்ட் போட்டு இன் பண்ணி ஸ்கூல் பேட்சுக்கு கூட்டிகிட்டு வரணும். இல்லைன்னா சின்ன சார் விட மாட்டார், அவ்வளோதான், பனிஷ்மெண்ட் பயங்கரமாக கொடுப்பாரு. அதனால் அந்த பேட்சு குத்திக்கிட்டு அதோடையே தான் ரிகர்சல் நடந்துருக்கு. இவன் ரிகர்சல் பண்ணுறதுனா இல்லை சார் அவன் அந்த ஸ்கூலு அந்த பேட்சு என்னடா பேட்சு என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீ, டைலாக்லாம் கரெக்டாக பேசுனா, டைலாக் கரெக்டாக பேசுனா சார். அப்புறம் இல்லை சார் அவன் பேசும்போதெல்லாம் அந்த பேட்சுக்கு இப்படின்ட்டு அவன் பேசிட்டு இருக்கான் சார். அதுக்கு என்னடா சார் பொம்பளை வேஷம் போடுவாங்களா சார் நாடகத்தில் நாளைக்கு, அப்போ இது மாதிரி இருக்காரு இல்லை வேற மாதிரி போடுவாங்களா, அப்போ கை இப்படி போச்சுன்னா டீச்சர் ஒரே ஒன்று ஓடினார். வாத்தியார் என்ன அப்படியே பார்க்குறாரு. இல்லை சார் பழக்கம் அப்படியே வந்துருச்சுன்னா ஸ்டேஜில் அசிங்கமாக இருக்கும்ல, நீ சினிமா போனதில்ல வருவா, நிஜமாக உனக்கு உண்மையிலே உனக்கு சினிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு உண்மையிலேயே அன்னைக்கு நான் இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது அது உண்மையிலேயே என்ன ஒரு இங்கே என்ன ப்ராக்டிஸ் ஆகுதோ அதே நடிக்கும்போது நம்மளே நமக்கு வரும் இல்லையா, அந்த ஹேபிட்டோ அந்த இதோ மேனேஜ் ஏதோ நம்மளே வந்துடும் இல்லையா. அதனால் என்னையாமல் நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் தான் வந்து வாத்தியார் கரெக்டு தான்டா நீ சொன்னது, நாங்களாம் இவ்வளோ பேர் நம்ம பசங்க தான் அந்த கட்டப்படி நடிச்சிருக்கேன்னா நாங்கள் அதை கவனிக்கல, நீ பொம்பளை வேஷங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் கவனிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது சும்மா சுற்றிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது இந்த வாத்தியார் சொன்னார்ல ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு பையன்கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், நமக்கு என்ன தெரியும், நமக்கு சினிமா போகிறதுக்கு தான் ஏதோ கொஞ்சம் மூளை இருக்குதா, அப்போ சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அங்கே போகிறதுனா கூட கொஞ்சம் இங்கிலீஷ் ஏதாவது கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. நம்ம காலேஜ்லேயே ஒன்மோர்னு சொல்லி கேட்டாங்க, கொஞ்சம் கூட இங்கிலீஷ் கற்றுக்கல ஒன்றுமே கற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த படிப்புங்கிறது நமக்கு சம்பாத்தியம்னு சொன்னது எவ்வளோ தப்பாக சொல்லி விட்டாங்க. படிப்புங்கிறது உலக அறிவு பொது ஞானம், படிப்பு அறிவுங்கிறது வந்து உலகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு அறிவுக்கு தாண்டா இந்த படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்காம காசுக்குன்னு சொல்லி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போவாது நம்ம உட்காந்து சும்மா இருக்கிற நேரத்தில் படிப்போம்னு சொல்லிட்டு நான் நிறையா புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதில் பர்டிகுலராக வந்து இந்த இங்கிலீஷ் எல்லாம் வந்து ப்ராப்பர் புக்கு இங்கிலீஷில் வந்து பழமொழிகள் எழுதியிருக்கோம், அதை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கோம். இதெல்லாம் வாங்கி என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கா என்ன சினிமா போகும்போது நாளைக்கு ஒன்றுமே தெரியாமல் நினைக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராவர்பு அதெல்லாம் பண்ணி என்னை இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே கொஞ்சம் அது பண்ணிட்டேன். இந்த இங்கிலீஷ்னு சொன்னோடனே என் கூட இன்றுபோய் நிலைவால அவர் பழனிசாமி சித்தாபுரம் தான் அந்த யாரும் மறக்க முடியாத டைலாக், ஏ காவுமே ஏ கிஷான் ரகதாத்தா, அது அவங்க பாட்டி வந்து ரகுதாத்தானே கடைசி வரைக்கும் சொல்லியிருப்பான், ரக ரக ஹா ஹான்னு சொல்லி அந்த பையன் அவன் வந்து பையன் நானும் அவனெல்லாம் இங்கே ஒன்றா சுற்றிட்டு நல்ல ஃப்ரெண்டு. அவன் வந்து டே பொண்ணு என்ன ரொம்ப லைக் பண்ணுது அப்படின்னா என்னடா சொல்கிறேன், இவன் படிப்பு இல்லை மில்லுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வேலைக்கு. நிஜமா அவன் கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணு, என்னடா கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணு ஒன்று என்னடா சொல்கிறேன் பழனின்னு, இல்லை நிஜமாவே கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணு பக்கத்து வீடு புதுசாக அப்படி வந்துருக்கு என்ன நல்லா பார்த்து ஒரு மாதிரியே சொல்லிடும் அப்படின்னா சரி எந்த புக்கில் எந்த பாம்பு இருக்கு யாருக்கு தெரியும், இவன் பர்சனாலிட்டி அந்த பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு என்னவோ அப்படின்னு நிஜமாக கன்ஃபார்ம் அப்படின்னா நான் போய் பேசணும். என்ன பேசணும், ஏதாவது போய் பேசணும், அவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரிய மாட்டேருக்கு, என்ன போய் பேசுறது எப்படி பேசுறது தெரியல, போய் பேசுனா எனக்கு கொஞ்சம் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அதாவது அடுத்தது ஃபர்தராக இதாக இருக்கும்ல அப்படின்ட்டு போய் எதாவது பேசணும். உண்மையிலேயே அவனை லைக் பண்ணுதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சரி நீ போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா அந்த எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 7-8 தடவை சொல்லி பார்த்தேன், எக்ஸ்கியூஸ் மீ அதெல்லாம் சொல்லி பார்த்தேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படியே டோன்ட் மைண்ட் சரி நோ யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பேர் ஏதாவது சொன்னோடனே என்ன சொல்கிறான்னு கேட்டு வந்துடும். ஏன்னா அவர் சொல்கிறாங்களே இல்லையா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், இவன் பாட்டில் போய் எதாவது கழட்டிக்கிட்டு எதாவது அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, கூட போனால் நம்மளுக்கு சேர்த்து அடி விழுகுமேன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நல்லா சொல்லி விட்றேன்.
டோன்ட் மைண்ட் shall I know your name? If you don't mind, shall I know your name? அப்படின்னு சொல்லி நல்லா மனப்பாடம் பண்ணி போயிட்டு நான் தூரமாக நின்றுட்டேன். அந்த புள்ள வந்தது பின்னாலேயே போனான். பொண்ணு அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணா நின்னாங்க. அப்புறம் ஏதோ பேசினாங்க. பயங்கர சந்தோஷம். அந்த பொண்ணு போயிட்டா இவன் குடிச்சு உளுந்தடிச்சு ஓடி வந்தான். சக்ஸஸ் அப்படின்னா என்னடா சக்ஸஸ்? அந்த பொண்ணு நான் நினைச்சே பார்க்கல. என்ன வேலை, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டா அப்படின்னு. நம்மளுக்கு இப்போ தான் அப்ரோச் பண்ணுற பேர் தான் கேட்குறேன். அதுக்குள்ள என்ன பிஸ்னஸ் இருக்குன்னு இப்போதான் கேட்பா அப்படின்னா இல்லை எங்கே வேலைக்கு போகிறேன், என்ன பிஸ்னஸ்ன்னு பொண்ணுங்கள்லாம் அதில் வைக்காம இருப்பாங்கடா. அதனால தான் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்னெல்லாம் கேட்டான். நானும் யோசிச்சு பாட்டு ஏண்டா பண்ணி இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொன்னாங்க. இதே தான் சொன்னாங்க. அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நடந்து இல்லை போடான்னு அர்த்தம். அப்படி ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் அது மாதிரி எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் 2 பேரும் சினிமா போகலான்னு சொல்லும்போது அவர் திருடாவே தான் போகணுங்கிறாரு. நான் மின்னல் வீரன் ஒரு படம் ரஞ்சன் நடிச்சது தான் வருவாங்கிறேன். எங்கள் அண்ணன் திருடாவே நான் மின்னல் வீரன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பஸ் வந்துருச்சு. இவர் பஸ்ஸில் ஏறிட்டாப்புல எங்கள் சின்ன அண்ணன். காசு எம்பாயிட்டு ஏறா அப்படின்னு சொல்லி திட்டுறா. நான் மின்னல் வீரன் அப்படின்னு திருடாவே மின்னல் வீரன் அப்படிங்கிறேன். சரி ஏறுனா அதுக்குள்ளே பஸ் எடுத்துட்டாங்க. போடான்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே என்னை பார்த்துக்கிட்டே திட்டிக்கிட்டே என்ன மாதிரி தப்புனு கீழே கை அப்படியே ஃப்ராக்சர். பஸ் இருந்து போச்சு எல்லாம் போச்சு. எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. கட்டுறேன் அவங்க பஸ் எடுக்கிறவங்களே இறங்கிட்டாங்க. நேராக கையை பார்த்துமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. நான் அழுகிறேன் அப்படி அழுகிறேன். என்ன கை உடஞ்சி போச்சுங்கிறது ஒன்று, என்னால் தான் அப்படி ஆகி போச்சுங்கிறது ஒன்று. அங்கே போனால் டாக்டர் பக்கத்தில் உட்காந்து ஊட்டி போட்டிருக்கேன். நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். டாக்டர் சொல்லி ஓகே நான் இது பண்ணிட்டு அப்படியே அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்டார். கை உடஞ்சிருக்கேன் அண்ணன். இல்லை சார் பஸ்ஸில் இருந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு உடஞ்சி போச்சு ஏதாவது சொல்ல முடியல. அது வந்து சார் ஏற்கனவே சார் ஆல்ரெடி 2 times இந்த நேரத்தில் இவங்க இங்கிலீஷை நான் அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன். ஆல்ரெடி 2 times broken. அவர் டாக்டர் பாரு not 2 times twice. என்னங்கடா பேசுகிறேன் டாக்டர் என்ன சும்மா இருக்க மாட்டாங்க இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆள் வேறு அதை கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்காருன்னு அழுதுகிட்டு நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு அழுதுலாம் சிரிக்குதான்னு தெரியல. அதே மாதிரி நான் வந்து ஆந்திராவில் ஒரு பக்கம் மாட்டிட்டேன். நடந்து வந்துட்டு இருக்கிறேன். கையில் காசு இல்லை. போயிட்டு எங்கேயோ ஒரு நம்பிக்கையில் யாரையோ ஒருத்தர் பார்த்து அப்போல்லாம் அவங்க வீட்டுக்கு ஓடிடுவார். அப்புறம் அங்கே ஒன்றும் சரியாக வரலன்னு திரும்பி வந்துட்டு இருக்கிறேன். வரும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் ஒரு சந்தேகமாகவே பார்த்துட்டு இருக்காரு. என்ன நான் அப்படியே சூட்கேஸோடய வந்துருந்தேன். அது வரைக்கும் இப்படி வந்துருந்தேன் ரோட்டில். இப்போ அவர் பக்கத்தில் வந்துட்டு அந்த சைடு போய் அப்படியே வந்தேன். அதுலேயே அதனால டவுட் வந்துச்சு. ஹலோ அப்படின்னா அப்புறம் பக்கத்தில் போனேன். அப்புறம் கலையாடினார். கொஞ்சம் எனக்கு அது இப்போ ஆந்திரா நம்ம ஊர் தெலுங்கு அந்த ஊர் தெலுங்கு சரியாக வருமா என்னன்னு சொல்லி சின்ன சந்தேகம். அதோட இங்கிலீஷில் பேசினா ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டுன்னு ஒரு மனுஷன் மரியாதை பண்ணிட்டு வந்துட்டு சார் 2 days before I come to Vijayawada, not came to Vijayawada. Came to Vijayawada. My friend is not here. I found my friend is missing. And the English can't be there. Sir, I know only better English that I know. And தமிழில் சொல்கிறேன். தமிழ் புரியும். இப்படி இங்கிலீஷை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் கற்றுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்த மாதிரி வந்து நமக்கு என்ன தெரியும்னா சினிமாவில் கதைகள் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கதைகள் வந்து இப்படியெல்லாம் இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தவன் ஒவ்வொரு படமாக செஞ்சு வந்தோடனே அமிதாப் பச்சனை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து யூஸ்ஃபுல்லாக என்னென்னா ஒரு படம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்து ரீமேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க படம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. கைதின் டைரி நான் எழுதி கொடுத்துருக்கேன். முக்கால்வாசி முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது பேலன்ஸ். இன்னும் ஷூட்டிங் முடியல. பட் அந்த ப்ரொடியூசர் வந்து எங்கிட்ட எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்பார்.
ஹிந்தி ஒன்று செய்யலாம் சார்னு சொல்லி கேட்டிருப்பார். இல்லை சார் நல்ல கதை ஹிந்திக்கான கதை வரும்போது நான் சொல்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் ஆக்ஷன் ஓடிட்டு இருந்தால் தான் லைக் பண்ணுறாங்க, நான் இங்கிலீஷ் வர்ற படங்கள்லாம் ஹிந்தி படம் பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கதை வந்தோடனே சார் இது ஹிந்தியில் கரெக்டாக இருக்கும், அமிதாப் பச்சனுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சார் ப்ராப்ளம் ఒకటి ఉన్నది సార్, அவர் தெலுங்கார். ఏమి సార్ அவர் சொல்கிறாரு, అమితాబ్ బచ్చన్ గారికి ఏమో తమిళ్ రాదు, మీకేమో హిందీ రాదు, బట్ ఎలా அப்படின்னாரு. நான் சொன்னேன் இங்கிலீஷ் நேரேட் பண்ணிடுவீங்களா சப்ஜெக்ட்டுங்கிறாரு அவர். தொழில் வந்துட்டு அப்புறம் விட முடியுமா, சான்ஸ் எப்படி மிஸ் பண்ணுறது, அதனால் இன்னொன்று அதெல்லாம் இங்கிலீஷில் நான் நேரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் தைரியமாக ஃபிக்ஸ் பண்ணலாமா, ஒன்றும் ஹெல்ப்புக்கு இல்லை ஹெல்ப்புக்கெல்லாம் சொல்கிறேன், நான் கதையினுடைய எமோஷன் போயிடும், அதனால் நான் வர சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் உடனே அமிதாப் பச்சன் வர சொல்லி அப்புறம் அவர் வந்து நான் எதாவது இங்கிலீஷில் கதை சொல்ல போகிறேன்னு சொல்லி அவர் முதல்ல கேட்டார். ஏன்னா படங்கள்லாம் பார்த்துருக்காரு, பட் எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா என்னன்னு அவருக்கு தெரியல, அதனால் கேட்டால் அப்புறம் எப்படி மாதிரி சொல்லிட்டார். அவர் ரொம்ப வந்து தரவாக உட்காந்துருக்காரு. அவர் ஏர்லி மார்னிங் சார், ஓகே சார், ஒரு லேக் சைடு சார், ஓகே சார், one man is riding, hey like that, he is riding sir. I mean like what sir? One man sitting top sir, he is having a hey like stick, he is riding, it's coming. Sir you mean bullet cart? You are correct sir, bullet cart. அப்புறம் இப்படியே சொல்ல ஆரம்பிச்சோடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஃபுல்லாக ஆக்ஷன் தானே சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஆக்ஷனாக சொல்லி அப்புறம் பூர்ணச்சந்திராவை கூப்பிட்டு பியூட்டிஃபுல் இன் சச் எ வே இஸ் நேரேட்டிங் அப்படின்னாரு. அப்புறம் உண்மையிலேயே ஒரு கதை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லி அதுதான் ஆக்ரி தஸ்தான் அந்த படம். அப்புறம் அது கைதி நேரின்னு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹிந்தியில் எடுத்தேன். இன்றைக்கி அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து நீங்கள் செஞ்ச 10 படத்தில் ஒரு 10 படம் பெஸ்ட் படம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒன்று வந்து பாகிராஜி ஆக்ரி ரஸ்தா. அதில் ஒரு சீக்வன்ஸில் வந்து இங்கிலீஷில் தான் 2 பேர் பேசிக்கணும். யார் அப்பா அமிதாப் பச்சனும் சன் அமிதாப் பச்சன். சன்னு வந்து இன்ஸ்பெக்டரு, அப்பா வந்து 2 பேரும் தேவையில்லை. ஒரு கைதி டைரி பார்த்துன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த படம் வந்து நான் எழுதி கொடுத்தேன், தமிழில் வந்து எழுதி கொடுத்து எங்கள் டைரக்டர் வந்து அதை ஷூட் பண்ணல, கிரேவியாரில் வந்து ஷூட் பண்ணல. அதில் என்னென்னா கதைப்படி வந்து படிப்பில்லாத இந்த அப்பா கேரக்டர் வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க தான் இவங்களுக்கு பாடமெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. படிப்பில்லை ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது இந்த அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது அவர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வரும். திடீர்னு அந்த குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஏய் கம் அவுட் மேன், டாடி டாக்கி இங்கிலீஷ் அது இதெல்லாம் பேசும்போது இல்லை பையன் இங்கிலீஷ் எதாவது கெட்டு போகும்போது பேசாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை நான் வந்து பிரமாமல் நான் இங்கிலீஷ் அவன் வர்றதுக்குள்ளே கற்றுக்குவேன். நான் இல்லை என் பையன் வளர்ந்து வந்தாங்கன்னா நான் அவனை ட்ரெயின் பண்ணேன்னா நீங்கள் அந்தளவுக்கு அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேச முடியாது. பார்க்கலாம் 2 பேருமே இங்கிலீஷில் ஃபைட் பண்ணுற யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். ஏய் கம் அவுட் மேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அம்மா செத்து போயிடுறாங்க. அந்த கிரேவியார்டில் வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. வந்து கிரேவியார்டில் வந்து ஒய்ஃபுக்கு வந்து பூவை வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. அப்போ இந்த சன்னு வந்து இவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். அவங்க ஏதோ திருட்டு விசாரிக்கிறதுக்காக வந்து அவங்க வர்றான். வந்தவன் பக்கத்து கிரேவியார்டில் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். கமான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக திட்டிக்கிட்டு அந்த எவனோ ஒரு கைதியை மாட்டிக்கிட்டு போட்டிருக்கான். பட் இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷில் பேசும்போது இவருக்கு தெரியும் இவன்னா நம்ம பையன் தெரியும். அவனுக்கு வந்து இது அப்பான்னு தெரியாது. ஸோ இவர் வந்து அவன் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறது பார்த்துட்டு அப்படியே அட்மையர் பண்ணுறாரு. நம்ம பையன் உண்மையிலேயே எவ்வளோ பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் ஒய்ஃப்கிட்ட வேறு நீ சொன்னீங்க என் பையன் வளர்ந்ததுனால பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுவாங்க, இப்போ நானும் பிரமாதமாக ட்ரைனிங் ஆகிருக்கேன், இப்போ நான் போய் உன் பையனை சண்டைக்கு எடுக்கிறேன் பாரு, நாங்கள் 2 பேரும் இங்கிலீஷில் சண்டை போடுறேன் இப்படி பேசுகிறோன்னு பாரு
அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்த்து வருவார். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா அந்த சண்டை திரும்பி யார் அப்படின்னு சொல்லி திரும்புவாங்க. அப்போ அவர் வந்து இங்கிலீஷில் சொல்லுவார், இது கிரேவியாடு எல்லோரும் ப்ரே பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க, அடக்கம் பண்ண வந்திருப்பாங்க. இவாட்டில் இங்கிலீஷில் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க குறைவு பண்ணி வாட் நான் சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பான். உடனே அதுக்கு இவர் இங்கிலீஷில் பதில் சொல்லுவார். ஸோ 2 பேருமே இங்கிலீஷில் சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸ். இது வந்து இங்கே கைதி தேர்வில் எழுதி கொடுத்தேன். கமலஹாசன் அப்பா கேட்டு சண்டை போட்டுருப்பாரு. ஏதோ ப்ராக்டிக் டிஃபிகல்ட்டி, அதனால் மாஸ்கெல்லாம் பண்ணி எடுக்க வேண்டிய சீன் அப்படிங்கிறதுனால எங்கள் டைரக்டர் எடுக்காம விட்டார். இப்போ இந்த சீன் எடுக்கும்போது நான் வந்து அசிஸ்டன்ட்கிட்ட சொல்லி இங்கிலீஷில் வந்து தமிழில் சொல்லி அவங்க ஹிந்தியில் இருந்து அப்புறம் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க வந்து அமிதாப் பச்சன் வந்து அவர் அங்கே அப்படியே யோசிக்கிறார். வாட்ஸ்அப் ஆனால் ஒரு 150 அடி சீன், ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே வரும். ஃபுல் சீன்ஸ் இன் இங்கிலீஷ். நான் சொன்னேன், இல்லை சார் இங்கிலீஷில் வந்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுட்டாங்கன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் நோ சார், ஹிந்தி பீப்புள் ஓன்ட் அக்செப்ட். ஹிந்திக்காரங்களுக்கு வந்து நாங்கள் 2 லைன் இங்கிலீஷ் பேசினாலே அவன் ஒரு மாதிரியாக பார்ப்பான். நான் 2 லைனுக்கு மேலேலாம் நான் பேசினாலே என்னை திட்ட ஆரம்பிச்சிடுவான். மை பீப்புள் தெரியாது எங்கள் ஆளுகளை பற்றி, இங்கிலீஷில் பேசினா ஏதோ போஸ்ட் அடிச்சு நாங்கள் பேசணும்னு வச்சு அவனுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஐம் சாரி. நான் சொன்னேன், அப்படி இது வந்து நீ என்ன லாங்குவேஜில் பேசுகிறீங்க அப்படிங்கிற இங்கிலீஷில் பேசுகிறீங்க இல்லை, கதைப்படி இங்கிலீஷில் வந்து நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவியார்டில் ஒய்ஃபுக்கு முன்னால் வந்து நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு வர. அதனால் இது சண்டை போடும்போது அதைத்தான் ஆடியன்ஸ் ரசிக்கிறவங்களுடைய நீ இங்கிலீஷில் பேசுறது புரியலங்கிறது இல்லை. அதனால் 2 பேரும் அது இங்கிலீஷில் பேசுகிறது தான் நல்லாயிருக்கும். ஹிந்தியில் பேசினா அது சீனே வேண்டியது இல்லை. ஹிந்தியில் ஒன்று அவங்க சண்டை போடுறது என்ன இருக்குது, அதனால் இங்கிலீஷில் சண்டை போடுறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டு. நோ சார், மை பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் யூ அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் இல்லை எனக்கு கன்ஃபார்மாக இது வந்து ரொம்ப கிளிக்காக நல்லாயிருக்கும், கிளாப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறேன். அவர் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே நான் சொன்னேன், வேணும் ஒன்று பண்ணலாங்க, ஒன்று இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கிறேன், அப்புறம் ஹிந்தி வெர்ஷனும் ஒன்று இருக்கிறேன், போட்டு பார்ப்போம் எடிட் பண்ணி. உங்களுக்கு சப்போஸ் இங்கிலீஷ் இன்னும் கூட அதே மாதிரி தான் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சோம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 4 பேர்த்த வச்சுட்டு கேட்போம், 2 லாங்குவேஜ் நீ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே வச்சுட்டே இருப்பேன். நான் கூட சொன்னார், நோ சார், எதுக்கு ப்ரொடியூசருக்கு வேஸ்ட்டாக செலவு, அதுவும் இல்லாமல் யுவர் த கேப்டன் ஆஃப் ஷிப். ஸோ உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் சொல்கிறதுனால ஐ ஹேவ் வில் கோ ஒன்லி இன் இங்கிலீஷ் அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. சீன் என்ன வார்த்தை அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா பெரிய போயிட்டு பெரிய கவிஞர், இந்த ஆள் நல்லா படிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும், நான் ஹிந்தியில் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் பண்ணிட்டேன், ஹிந்தியில் பண்ணுறேன், டியூமிஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே உட்காந்து அப்படியே யோசனை எழுதிட்டு அப்புறம் இங்கிலீஷ்லேயே ஷூட் பண்ணோம். அப்புறம் எடிட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்றாரு. இருந்தாலும் அவருக்கு டவுட்டு ரிலீஸ். அவருக்கு ஆர்கியூ பண்ணும்போது சொல்கிறேன், இந்த சீன் புரியணுங்கிறது இல்லை சார், அந்த உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம், அதுதான் ஆடியன்ஸ் லைக் பண்ணுவான், அதனால் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த சென்டிமெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருந்தேன். இவர் நைட் 2 மணிக்கு அலகாபாத்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நேற்று அப்படிதான் வச்சு ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லி சார் அப்படின்னு சொன்னேன். சார் அப்படின்ட்டு அப்போ தான் சொல்கிறாரு, என்னென்ன இப்போ தான் படம் முடிஞ்சு வெளியே வந்தேன், உடனே உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், என்னென்ன யுவர் 100% கரெக்ட் அப்படிங்கிறது. ஃபார் தட் பர்டிகுலர் சீன் the people who is sitting in the back bench, my servants, my driver, who don't know anything about English, they first started clapping sir அப்படின்னு சொல்லி கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க கேப் அடிச்சு அதுக்கப்புறம் தான் மிடில், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க கேப் அடித்தான். ஸோ எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வந்து நீங்கள் சொன்னீங்க, இங்கிலீஷ் புரியணுங்கிற அவசியம் இல்லை, அந்த உணர்வுங்கிறத அதை நான் பார்த்தேன். ரொம்ப அதை பார்த்துட்டுமே நீங்கள் சொன்னது மைண்ட்லேயே இருக்குது, அதனால தான் இந்த நேரத்துக்கு பரவாயில்லன்னு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார், நடந்தது திங்க் சார் அப்படின்னாரு. என்ன என் ஒய்ஃபு அவங்க வந்து எப்பவுமே ஜெயா வந்து என் படம் பார்த்துட்டு இப்போ நடிச்சிருக்கா அப்போ நடிச்சிருக்கா அப்படின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபிலிம் சார்
she said only one word. I'm sorry அப்படின்னா வெளியே வந்து என்ன அப்படின்னு, திஸ் இஸ் நாட் யுவர் ஃபில்ம், திஸ் இஸ் டேரக்டர் பாகிராஜ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஜலசாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைரக்டராக ஜெயிச்சிட்டோம், இந்த இடத்துல கண்டிப்பாக கிளாப்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு. அது என்னென்னா அந்த வடநாட்டுக்கு போனாலும் உணர்வு ஒன்று தானே எந்த ஊரில் இருந்தாலும். அதனால் இந்த கதை அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து எங்கள் டைரக்டர் சொல்லுவார், பாகிராஜ் வந்து கதைன்னு எனக்கு தெரிஞ்சு ரைட்டு, நான் தான் ரைட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நைட் ஒன்று எழுதி கொடுப்பேன், அப்புறம் நைட் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், காலையில் டக்குன்னு மாற்றி வேறு ஒன்று எழுதி கொடுப்பியோ எனக்கு நீ சொல்லி அதெல்லாம் நான் எல்லாம் மைண்டில் ஷார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இல்லை சார் அதை விட நல்லா இருக்கும் ப்ளீஸ் அப்படி இப்படின்னு கெஞ்சுவேன். இப்படி எப்போவுமே அதில் அப்போ யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு ஒரு காட் கிஃப்ட் மாதிரி தான். எப்படி இது இப்படி வந்ததுன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த சினிமாக்களை பார்த்து 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 அதை ஃபீல் பண்ணிட்டே இருந்ததுனால என் ஏரியாவே எனக்கு அதுவும் சில நேரங்களில் வந்து நான் எங்கேயே சில தேட்டரில் வந்து படத்துக்கு போனோம்னா அந்த தேட்டரில் கவுண்டர் இருக்கிறவங்க இப்படி பார்ப்பான், பார்த்து நானும் பஞ்சம் இந்த மாதிரி யாராவது 3-4 பேர் இருப்போம். பார்த்துட்டு இன்னும் நான் டிக்கெட்டு கொடுங்க பால்கனி சார், பக்கத்தில் வேறு நல்ல படமெல்லாம் ஓடுது, என்னென்ன இந்த 4 பேர் நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை, 2வது ஷோ 4 பேர் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோதான் சார், காசு வேஸ்ட் பண்ண வேணாம், பஞ்சம் போகலாம் 2வது ஷோவே ஒரு படம் இப்படி ஒன்றுமே வரலன்னா அது என்ன அந்த படத்துக்கு தப்பு, போய் பார்க்கலாவா உங்களோட சொல்லடா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கதை அப்படின்னு சொன்னால் என்ன ஏரியாவே அந்த இன்வால்மெண்ட்டில் அப்போ இருந்தே ஏன் இந்த படம் லைக் பண்ணாங்க, ஏன் லைக் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகளில் வந்து எனக்கு என்ன ஏரியாவே ஒரு இன்வால்மெண்ட் இருந்துருக்கும். நிறைய பேர் எல்லாம் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ட்ரெயிலர் இதில் வந்திருக்கும், டிவிசியில் வந்திருக்கோம், கதை படிச்சிருப்பீங்க, கதாகாரசியம் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு சீன் சொல்கிறேன், அந்த சீனு உங்களுக்கெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுங்க. கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணும்போது அர்ஜுனா வந்து குருநாதர் கூட ஃபைட் பண்ணணும், குருநாச்சரி அவர் கூட தான் ஃபைட் பண்ணணும். அர்ஜுனை வந்து நான் ஃபைட் பண்ண மாட்டேன்னு கிருஷ்ணர்கிட்ட சொன்னேன். என்னென்ன இல்லை குருநாதர் நான் எப்படி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணுறது, இல்லை முடியாது. அப்போ தான் அவர் இந்த கீதா உபதேசம் தான் பண்ணுவார்ல, பகவத்கீதை இது மாதிரி இதெல்லாம் யுத்த காலத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு மாமன் மச்சான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, வெற்றி ஒன்று தான் குறிக்கோள், உன் குருநாதர்லாம் பார்க்காத, நீ ஃபைட் பண்ணி தான் ஆகணும், அவரை எடுத்து நீ ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் எல்லாம் கொடுத்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த குருநாதரோட ஃபைட் பண்ணால் குருநாதர் எவனுக்கு வித்தைகள் அவனை கற்றுக் கொடுத்துருப்பாரு. அவர் என்ன சாதாரண நாளா, அவரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவார். இவன் ரொம்ப டயர்டாகிடும் அர்ஜுனன், என்ன குருநாதர் ஜெயிக்க முடியாது போல இருக்கு, டயர்டாகி போச்சு அப்படின்னா எந்த அம்பு விட்டாலும் அதை வந்து அடிச்சிடாரு, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் நல்லா யோசனை பண்ணி பாரு, என்ன உனக்கு வித்தை கற்றுக் கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாரு, அதை பற்றி யோசிச்சு பாரு அப்படின்னா. அப்பா ஆமாம் ஒன்று சொன்னது ஞாபகம் என்னென்ன இல்லை, ஒரு பானம் வந்து நானே நினைச்சா கூட தடுக்க முடியாது, அப்படி ஒரு பானம், அதுதான் உனக்கு நான் கடைசியாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானம் எப்படி எய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பானம் எய்யிறது அதை சொல்லி கொடுத்தாருன்னா பின்னே யோசிச்சுருக்கிறேன். அவரே நினைச்சா ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல, பின்ன எடுத்து முடியாது அந்த பானத்தை அப்படின்னா. அர்ஜுன் வந்து என்ன எப்படி அவருக்கு எதிர்த்தாப்புல நான் வந்து இந்த பானத்தை விடுறது, ஏன்னா குருநாதர் சொல்லி கொடுத்தவர், இது நானே நினைச்சா கூட தடுக்க முடியாதுன்னு சொன்னவர், ஆனால் சத்தியத்தை மீறி அவருக்கு எதிர்த்தாப்புல நான் அந்த பானம் விட்டு அவர் எப்படி கொள்றது அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். தர்ம யுத்தத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ எடுத்து நீ பானம் எடுத்து விடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னால் அது வரைக்கும் துரோணாசேனர் கரெக்டாக ஃபைட் பண்ணிட்டே வந்தார். இப்போ அவன் அம்பு எடுக்கும்போது இவரும் அம்பு எடுத்தவர் அப்படியே ஷாக் ஆனார். பார்த்தா எந்த அஸ்திரம் அந்த இதை விட்டா நானே நினைச்சா கூட தடுக்க முடியாதோ அதை வந்து அவன் எடுக்கிறான். எடுத்துனே துரோணாசேனர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும், இது நானே நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது,
அதனால் நானாக இருந்தாலும் அது பலியாகித்தான் தேர்ற மொழி, அது அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ உடனே வந்து அதை வந்து அவன் எடுத்து அதை வந்து மற்ற சொல்லி அப்படி வச்சான் அப்படின்னு ஒன்றுமே இவர் எடுத்த அம்பை அப்படியே உள்ளே போட்டார். போட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அர்ஜுனை பார்த்துக்கிட்டார். அர்ஜுனை என்னடா குருநாதர் எடுத்து அம்பு எடுத்தாப்புல விடுறது நிற்காம அப்படியே எப்படி நிராயமாக நிற்கிறாரு அப்படிங்கன்னா விடமாட்டாங்கன்னா கிருஷ்ணர் விடாத விடு ஒன்றும் யோசிக்காத விடு அப்படின்னா இப்போ யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்க. இவர் ஏன்னா நம்மளே நினைச்சாலும் தடுத்து நிற்க முடியாது, இதுக்காக நான் தலை முடிஞ்செல்லாம் நிற்கக்கூடாது, ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லி துரோணாச்சாரியார் குருநாதர் நிற்கிறாரு. இவன் வேறு வழியே இல்லாமல் கிருஷ்ணர் சொன்னான்னு சொல்லி அது எடுத்தா அந்த பானத்தை தொடுத்தா விட்டான். அது நேராக வருது. ஸோ கழுத்தை வந்து அது வெட்டி சிவ போகுது. அப்படிங்கும்போது துரோணர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு திடீர்னு அவருக்கு பின்னால் இருந்து ஒரு அம்பு வந்தது. அந்த பானம் வந்து இதை படால் அடிச்சுட்டு உடைச்சிது. துரோணாச்சாரியர் ஷாக் ஆயிட்டார். என்னென்ன இது யாரா இந்த அம்பு விட்டதுன்னா அங்கே அடிச்சுன்னா ஷாக். ஏன்னா யாருனாலையுமே தடுத்து நிற்க முடியாதுன்னா அதை ஒருத்தர் அடிச்சு உடைச்சிட்டாங்கன்னா கிருஷ்ணர் அப்படியே பார்க்குறாரு. இப்போ துரோணாச்சாரியர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கையில் அந்த வில்லோட ஏகலைவை வச்சிருக்கான். ஏகலைவை வந்து அவன் வந்து இந்த வித்தை கற்றுக்கிட்டவன். அப்போ அவர்கிட்ட வந்து எனக்கு வித்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டப்போ இல்லை அது அந்த ராஜபுரமா அவனுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும், ஒழிய ஒன்றுமான ஆளுங்கள்லாம் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கற்றுக் கொடுக்க மாட்டேன், நீ போடா அப்படின்ட்டான். போடான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து அவன் போயிட்டான். ரொம்ப கெஞ்சான், காலையெல்லாம் விழுந்து கெஞ்சி நான் அவங்கள மானசீகமாக குருவன் நினைக்கிறேன், எனக்கு எப்படியா கற்றுக் கொடுங்க விழுதுன்னா முடியவே முடியாது. அப்போ ஒரு நாள் ஆத்தங்கரைக்கு போகும்போது இந்த துரோணாச்சாரியர் அவங்க சீடங்களெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அந்த கூட இருக்கிற சீடங்களுக்கெல்லாம் என்ன கோவம்னா அர்ஜுனனுக்கு மட்டுமே இவர் ரொம்ப அக்கறை எடுத்து சொல்லி கொடுக்குறாங்களே, நம்ம மேலாம் அவளை அக்கறை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே ஒரு கோபம் குரு மேலே. இப்போ குரு ஆத்தங்கரை போகிற இடத்துல பார்த்தாரு, வழியில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கிட்ட வந்து எல்லா சீடர்களையும் நிறுத்திட்டு எப்பா அதில் வந்து கடைசியில் ஒரு கொம்பு சின்ன கொம்பு வருது பாரு, அதில் வந்து அந்த கொம்பில் வந்து கடைசியில் ஒரு சின்ன கிளை ஒரு இருக்கு பாரு, அதில் ஒரு 4 இலை இருக்குல்ல அப்படின்னா ஆமான்னு எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் அம்பு எடுத்து விடுறீங்க. இது என்னென்னா இந்த அம்பு வந்து போய் அதை கிழிச்சிட்டு போகக்கூடாது. அது சின்ன ஒரு கொம்பில் சின்ன ஒரு 4 இலை இருக்குது, அதை கிழிச்சிட்டு போகக்கூடாது. ஆனால் அதை போய் டச் பண்ணி ஓட்டை போட்டு வரணும், அவ்வளோதான். அந்த அம்பு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் தான் நீங்கள் விடணும். இது யாருனால விட முடியும் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு சீடமும் அம்பு எடுத்து விட பார்க்குறானுங்க. விட பார்த்தா அது போகுது, ஆனால் அந்த கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் விடணுமே அப்படின்னா அது போகிறதுக்கு முன்னாலேயே விழுந்துருது. ஏன்னா அவனுக்கு அந்த கரெக்ட் ஸ்ட்ரென்த்லேயே விழுந்துடும், இல்லைன்னா அதை கிழிச்சிக்கிட்டு தாண்டிட்டு போயிடுது. ஸோ யாருனாலையும் முடியல. கடைசியில் அர்ஜுனை கூப்பிட்டு அர்ஜுனா நீ விடு அப்படின்னா அர்ஜுனா அம்பு எடுத்தான். கரெக்டாக எய்ம் பண்ணி விட்டான். கரெக்டாக போய் ஒரு இலையில அப்படி டச் பண்ணிட்டு ஓட்டை போட்டு அப்படி வந்துருச்சு. அது மாதிரி 3 இலையில ஓட்டை போட்டு 3 இலையிலையும் ஓட்டை போட்டு வந்துருச்சு. இப்போ சிஷன்கிட்ட நான் சொன்னேன், பார்த்தீங்கன்னா முன்னால் யாருனாலையும் முடியல, என்னமோ அவனுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க, அவனுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்ககிட்ட அந்த பவர் இருந்தால் அது கரெக்டாக போய் டச் பண்ணி ஹோல் மட்டும் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது புரிஞ்சுக்கோங்க அர்ஜுனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டாங்க. போயிட்டு இப்போ ஆத்தங்கரையில் எல்லாம் எல்லாம் குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது கேஷுவலாக இருக்குது. அவரை பார்க்குறாரு முன்னாடி மேலே பார்த்தா அந்த 3 அம்பு பட்டு ஓட்டையாக இருக்கும்ல, அந்த இலை 3 ஏதோ அடைச்சிருக்கு. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியல. ஏப்பா இங்கே தானே அம்பு விட்டு நீங்கள் தானே ஹோல் பண்ணேன்னா அர்ஜுனும் ஷாக்க நான் ஹோல் பண்ணது தான் ஏதோ அடைச்சிருக்கு, என்ன அடைச்சிருக்குன்னு தெரியல அப்படின்னா அங்கே ஒரு பையன் வார்டு மிஷினா கூப்பிட்டீங்க வாப்பா இங்கே யாராவது வந்தாங்களா அப்படின்னா ஆமாம் ஒரு ஆள் வந்தார் என்ன அப்படின்னு அவர் வந்து பார்த்தா ஆமாங்க கீழே இருந்து ஏதோ எச்சி போட்டு மண் எடுத்து ஏதோ உருண்டை பண்ணி அதை வச்சு அம்பு விட்டார். அப்புறம் போயிட்டாரு. அப்போ அது புரிஞ்சு போச்சு என்னன்னா இவன் அர்ஜுனா ஓட்டை போட்டு வந்தான் இல்லையா, அந்த ஓட்டையை கரெக்டாக அடைக்கிற அளவுக்கு மண்ணில் உருண்டை பண்ணி கரெக்டாக அடித்து ஒருத்தன் ஓட்டை போட்டிருக்கான்னா அர்ஜுனை விட அவன் கெட்டுக்காங்கல்ல. ஓட்டை போடுறது எவ்வளோ சாமர்த்தியமோ, பட் அதுக்குள்ளே மண்ணு போய் கரெக்டாக நிற்கிற அளவுக்கு ஒருத்தன் அம்பு விட்டுருக்கான்னா அவன் யார் அவன் இவ்வளோ சொல்லி கெட்டுக்காங்கன்னா எங்கேயும் அவன் எங்கேயும் மாட்டு இங்கே தான் இந்த வழியாக போனான்னு அவன் போனால் அங்கே அம்பு இதை வச்சு பண்ணீங்க வாயா அப்படின்னா
யாரா நீன்னா நான் ஏகலைவன். அப்போது என்ன நீ என்ன பண்ணாங்க? இல்லை வந்து பார்த்தேன், ஏதோ இலை ஓட்டியாது, யாருமே இவ்வளோ கரெக்டாக ஓட்ட போட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு. நான் வந்து அதை அடைக்கணும், எப்படி அது ஆனால் அடைக்கிறதுக்கு மட்டும் மண்ணு வச்சு கரெக்டாக அடைக்கிறதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லி நான் நல்லா எய்ம் பண்ணி அடைச்சேன். இங்கே கற்றுக்கிட்டேன், அப்புறம் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் முடிக்கிறார், நான் எங்கேயும் அவங்க சொல்லிக் கொடுத்தேன். இல்லை உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அப்புறம் நான் வந்து ஒரு மண்ணில் வந்து உங்களை மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு நீங்கள் தான் குரு அப்படின்னு சொல்லி கும்பிட்டு அங்கேருந்து நான் ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங் எடுத்து இந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அர்ஜுனனை விட இவன் பெரிய கெட்டிக்காரனாக வந்துட்டேன்னா நம்ம இவங்க சொல்லிக் கொடுத்தலே மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஜலசியில் அவர் வந்து இல்லைப்பா நீ கற்றுக்கிட்டதெல்லாம் ஓகே, ஆனால் குரு காணிக்கைன்னு ஒன்று கொடுக்கணுமில்ல, அது குருகாமின்னு நீ கற்றுக்கிட்டே அப்படின்னு குருவை நீ என்ன சொன்னாலும் சரி நான் குரு காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டவர்களை வந்து காணிக்கை கொடுத்து இது ரொம்ப அடிச்சாட்டியமான ஒரு சமாளியம். அவனாக வந்து மண்ணில் வந்து ஒரு தெரிந்து குருநாதன் நினச்சி அவன் கும்பிட்டு அவன் வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்கான். அதுக்காக நீ வந்து என் கட்டவர்களை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனோட வழியே இல்லை. குருநாதனை நீங்கள் கேட்குறீங்க நான் கொடுக்குறேன்னு உடனே கட்டவர்களை கட் பண்ணி கொடுத்துருப்பார். ஏன்னா இனிமேல் அம்பே விட முடியாது, அவன் கட்டவர்கள் இல்லைன்னா எப்படி அம்பு கொடுக்க முடியும்? ஸோ இனிமேல் அவன் வில்லு இதுலேயே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன அப்படின்னா இது விட்டதாருனால ஏகலை துர்நாச்சரியர் ஷாக் ஆகி பார்க்குறாரு. பின்னால் விட்டேன், நீயா விட்டேன்னா ஆமாம் என்ன அப்படின்னா இல்லை குருநாதர் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா நான் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தேன். அப்புறம் நல்லா சண்டை போட்டு இருந்தீங்க, கடைசியில் அவனுக்கு கடைசியை மூடும்போது நீங்கள் ஒன்றுமே பண்ணால் பேசாமல் இருந்தீங்க. எனக்கு ஷாக், அது வந்து அவங்க கழுத்து கட் பண்ணிடுமேன்னு. அப்புறம் பார்த்தா கீழே ஒரு அம்புறது எடுத்தேன், டக்குன்னு விட்டேன். உனக்கு கட்டவரில் இல்லையா, எப்படி நான் விட்டேன்னா ஆமாம் அப்படின்னு பார்த்தா அப்போ கட்டவரில் இருக்குது கையில் இல்லைங்க, வர்ற வரைக்கும் கட்டவரில் இல்லை, இது எப்போ முளைச்சது எனக்கு எப்படின்னு தெரியலையே அப்படின்னா கிருஷ்ணர் சிரிக்கிறார். அவர் அர்ஜுன்கிட்ட சொல்கிறார், டேய் குரு பக்திங்கிறது என்ன எனக்கு தெரியுதா? உனக்கு அவர் குருவாக சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த குருவுக்கு ஒன்று அவர் உயிருக்கு ஒன்றுன்னு சொல்லும்போது அவனை அறியாமையே அவனுக்கு அந்த வேகத்தில் குருவை காப்பாற்றணும்னு வில் எடுக்கணும்னு அவனை அறியாமையே கட்ட வந்து அந்த விரல் வந்து முளைச்சிருச்சு அப்படின்னு ஒன்று அர்ஜுன் அப்படியே ஷாக் ஆகிறான். இப்போ கிருஷ்ணன் சிரிக்கிறார், சிரிச்சுட்டு தான் நான் குரு பக்திங்கிறது. இப்போ சண்டை உனக்கும் குருநாதருக்கு இல்லை, உனக்கும் ஏகலைவனுக்கு தான்டா சண்டை, அவங்களோட தான் நீ ஃபைட் பண்ணணும். இப்படி ஒரு சீனே கிடையாது மகாபாரத்தில். என்னன்னா அம்போன்னு விட்டாங்க அந்த ஏகலைவனை, கட்டவர்களை பிடிக்கிட்டு வந்தோன்னே அநியாயத்துக்கு விட்டாங்க. நான் மகாபாரதத்தில் படிக்கிறேன் அந்த ஏகலைவன் இங்கே வருவான் அங்கே வருவான் இங்கே வருவான் அங்கே வருவான்னு பார்த்தா எங்கேயுமே வரல. ஏன்னா ஒரு கதைன்னு இருந்தால் ஒரு முதல் இருக்கணும், ஒரு நடுவில் இடைவே ஒன்று இருக்கணும், அப்புறம் முடிவுன்னு ஒன்று இருக்கணும். ஒரு கேரக்டருக்கு பிகினிங்கு மிடில் எண்டு அப்படின்னு வச்சு அதுதான் ஒரு கதைக்குரிய லட்சணம். அவன் எந்த தப்புமே பண்ணல, அநியாயத்துக்கு அவன் கட்டவர்களை பிடிங்கிட்டு அவனை அநியாயமாக அம்போன்னு விட்டானுங்க. என்னது மகாபாரதமாக இருந்தால் கூட அது நியாயமாக இல்லையா கதை? அது கரெக்டாக அந்த ஏகலைவனுக்கு வந்து எல்லாம் ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாங்கல்ல, என்ன இப்படி விட்டாங்க அப்படின்னு நம்ம தான் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் யோசிச்சு இப்போ ஏகலைவனுக்கு அர்ஜுனன் தான் சண்டை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மகாபாரதம் மட்டும் எழுதணும் புதுசாக. இதெல்லாம் என்னன்னா அஸ்வின் கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், எதுவுமே முற்றுப்பட்டதல்ல. பாகியில் ஒரு முந்தான பண்ணாருன்னா அது பீக்காக அது வந்து பிரமாமல் ஓடிச்சு, ஆனால் அதுதான் முற்று பெற்றது அல்ல. இதை தாண்டி ஒருத்தரால் பண்ண முடியும், இதுலேயும் பெட்டர்மெண்ட்டாக ஒருத்தரால் பண்ண முடியும். அதனால் என்றைக்குமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லைஃப்பில். அதனால் நம்ம திங்க் பண்ண நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட அஸ்வின்கிட்டெல்லாம் அதான் சொல்லுவேன். ஸோ அந்த மகாபாரத கதையில் வந்து அதில் போய் எல்லாம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பண்ணல, லாஜிக்காக பார்த்தா அது இப்படி இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த கேரக்டர் மறுபடியும் கொண்டு வரதுன்னா எங்கே கொண்டு வருவோம்,
எங்கே கொண்டு வந்தால் கிளைமேக்ஸ் டஃப்பாக இருக்கும், அதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இது கேட்டோன்னே எல்லாரும் நீங்கள் சேகரமாக இருந்து எல்லாரும் சேகரம் எல்லாத்தையுமே இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே நீங்கள் இல்லையா, தோணிச்சு அவங்களால பண்ணேன். இது என்னென்னா இதுக்குள்ளேயே இருந்துருந்தோம்னா நம்மளை அறியாமல் என்ன புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஜெயகாந்த புக்கு, கல்கி புக்கு, காண்டிகள் புக்கு, இந்த மாதிரி நான் படிக்கிற நேரத்தில் அந்த படிப்பு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா சுத்த நேரத்தில் எல்லாம் படித்து என்னை அறியாமையே எனக்கு ஒரு மனசு கொஞ்சம் பக்குவம், என்னை அறியாமையே கொஞ்சம் வேறமான வித்தியாசமாக திங்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியாச்சு. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு சமாச்சாரம், சினிமாவில் இல்லாமல் சினிமாவில் ஏதோ பண்ணோம். இங்கிருந்து நம்ம மணி ஸ்கூல் சண்முகமணி மாஸ்டர், நான் படத்துலேயே பேர் வச்சுருப்பேன், சுந்தரகாண்டத்தில் டே சண்முகமணின்னு கூப்பிடுவோம் இல்லையா, எனக்கு சண்முகமணி மாஸ்டர். அவர் ஓக்லஹோமா சிட்டியில் அவர் இருக்காராங்க. நான் ஒரு ட்ரிப் போகிறேன். ஒரு ட்ரிப் போகும்போது ஐயோ நம்ம மாஸ்டர் இங்கே வரும்போதெல்லாம் பாய்ராஜ் எங்காவது அந்த பக்கம் வந்தால் வாப்பா, நான் போய் அங்கே உட்காந்துருக்கேன், நம்ம ஆளுங்கெல்லாம் ஒருத்தர் யாராவது வந்தானா வருவாங்க, நீ எதாவது அமெரிக்கா வந்தேன்னா வா அப்படின்னு சொல்லி எப்போ வீட்டுக்கெல்லாம் வருவார் போவார் சொன்னது ஞாபகம் வந்தது. ஆஹா அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் போகும்போது ஓக்லஹோமா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் போகிற ரூட்லேயே கிடையாது ஓக்லஹோமா. ஏன்னா நான் போகிறது பூரா ஒரு ட்ரிப்புங்கும் போது எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. வாத்தியாருக்கு தெரியாமல் நான் ஃபோன் பண்ணிட்டேன், ப்ளீஸ் பாயினே தயவுசெய்து வந்துட்டு போ, இங்கே எனக்கு ப்ளீஸ் நீ எப்படியாவது வந்துட்டு போ, எனக்கு எப்படியா வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஐ பெக் யூ அப்படின்னு ஐயோ இருங்க சார் இருங்க. இப்போ டிக்கெட்டு மாற்றுறதெல்லாம் ஒன் டிக்கெட்லாம் டக்குன்னு மாற்றுறதுங்கிறது கஷ்டம். பட் நான் மெட்ராஸுக்கு பேசி அப்படி பேசி அதுக்கப்புறமா ஓக்லஹோமா சிட்டிக்கு போனால் ஒரு 30 பேர் ஸ்டூடெண்ட்டோடு நிற்கிறார் வாத்தியார். என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோமே நம்ப மாட்டேங்கிறான். எப்போவோ இது ஸ்டாண்டர்ட் ஒரு வாத்தியார் இருக்கிறேன், இன்னுமா அந்த வாத்தியாருக்கு மரியாதை கொடுத்து அந்த பையன்லாம் இருப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எவ்வளோமே நம்ப மாட்டேங்கிறான். இருந்தாலும் நம்ப மாட்டேன் பையன் அடுக்காட்டம் நான் வான்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி அவர் கண்டு கலங்கி சொன்னார். எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு. அப்புறம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வான்னு போய் அப்புறம் நைட்டு அவர் இருக்கிற இடம் தூரம், அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சுட்டு இருந்தார். அன்னைக்கு நைட்டு அவருக்கு ஒரு சின்ன எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் பையன். எனக்கு ஒரு சின்ன இது என்னென்ன இந்த விஜய் பிரியா 2 பொண்ணுங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பிரியா முதல்ல கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு 4-5 வயசு வரைக்கும் அங்கே இருந்தால் அதனால் பிரியாவுக்கு நம்ம கல்ச்சர், நம்ம ஊர் என்ன அப்படிங்கிறது, இந்தியாவில் என்ன, தமிழ்நாடு என்ன, நம்ம கல்ச்சர் எல்லாமே தெரியும். இந்த விஜய் குழந்தையாக இருந்ததுன்னு இங்கே தான் வளர்ந்தான். அவனுக்கு நம்ம ஊரை பற்றி எல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதனால் அவன் அப்பப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருக்கான். எனக்கு அது என்ன பதில் சொல்கிறது தெரியல. அவன் ஒரு டவுட் கேட்குறான், அது நீ தான் பதில் சொன்னார் தான் அவங்கள்ட்ட நான் கேட்கலான். இது டெய்லி என்ன கேட்டுருக்கேன், எனக்கு பதில் சொல்லித்தேன். சார் வாத்தியார் நீங்கள் உங்களுக்கே தெரியாது எனக்கு என்ன தெரியும் போனேன். இல்லைல்லப்பா நான் உங்கள் சினிமாலாம் பார்க்குறேன், அதனால் விஜய் கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்கிட்ட கேளு, டவுட் என்னன்னு கேளு அப்படின்னா எனக்கு பக்குங்குது. என்ன வாத்தியாருக்கே தெரியும், எங்கிட்ட கேட்டேன் என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறேன் நான். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பையன் விஜய் சொல்கிறேன், அங்கிள் உங்கள் ஊரில் எல்லாம் அந்த பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வருவாங்க. ஆமாம் வருவாங்க, ஒரே தடவை பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு ஸ்வீட்காரங்க அப்படி சாப்பிட்றாங்க. ஆமாம் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? சம்டைம்ஸ் பேசுவாங்க, சம்டைம்ஸ் பேசக்கூட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுது இல்லையா அப்படின்னு. ஆமாம். பட் ஹியர் அமெரிக்கா டிஸ்கல்ச்சர் அப்படின்னா அவன் சொல்கிறான், இங்கே ஃபஸ்ட்டு டேட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் லவ்விங் இருக்குது, அதுக்கப்புறமா தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லைன்னா லிவிங் டுகெதரே இருக்குது, அதுக்கப்புறமா தான் மேரேஜ். இன்னும் சில தாண்டி போனால் குழந்தையும் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஊரில் இப்போ நீ என்ன கேட்க வர்றானே இல்லை, ஒரே ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், காஃபி, அப்புறம் பொண்ணை பார்த்துட்டு சரி பிடிச்சிருக்கிட்டு போயிட்டீங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இங்கே லவ்விங் இருக்குது, டேட்டிங் இருக்குது, லிவிங் இத்தனையும் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் அங்கே இந்தியாவில் டைவர்ஸ் 20% அவ்வளோதான் இருக்கும் பொழுது டைவர்ஸு. இங்கே இவ்வளோ ஆனதுக்கப்புறம் 50% டைவர்ஸ் இங்கே இருக்குது இந்த ஊரில். ஒய் எப்படி ஒரு ஸ்வீட் காரம் சாப்பிட்டு நீங்கள் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனீங்க? உங்கள் ஊரில் டைவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னா வாத்தியார் நான் அப்படி திருப்பின்னு பார்க்குறேன். இதுதான் என்கிட்டையும் கேட்டிருக்கேன். இது எனக்கு இந்த கல்ச்சரில் வளர்க்குறேன். அதனால் ஒரு ஸ்வீட் காரம் காஃபின்னு
வந்து எப்படி ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி அது கடைசி வரைக்கும் வந்து 80% ஓகேன்னு சந்தோஷமாக போகுது. எங்கள் ஊரில் மட்டும் பிச்சுக்குதா இங்கே அவன் கேட்குறேன், எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல பாருங்க. நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டம் சார், டஃப்பான பிரச்சனை இருக்கு அவன் கேட்குறது. அப்புறம் சரி இன்னைக்கு கொடுங்க காலையில் யோசிச்சு நாளைக்கு இல்லைங்க எனக்கு நான் யோசிச்சு வந்தேன். எனக்கு மைண்டு பூரா இதே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டாங்க. அப்போ யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து அதுக்கப்புறம் என்ன பாருங்க இல்லை சார் ஒரு ஆன்சர் கிடைச்சது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இல்லை நீ அவ்வளோ இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வா அங்கிள் எதாவது சொல்கிறாரு சொல்லு. அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், விஜய் நீ மேட்ச் பார்க்குறதுண்டா, ஃபுட்பால் மேட்ச்சு, பேஸ்கெட் பால் மேட்ச்சு, இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கணுன்னா ஐ லவ் டு சீ இட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த மேட்ச் வந்து விஜய் உனக்கு லைவாகவும் நடக்கும் சில நேரங்களில் அடுத்த நாள் காலையில் ஆக்ஷன் ரீப்ளேன்னு ஒரு தடவை போடுவாங்க. உனக்கு லைவாக பார்க்குறது பிடிக்குமா ஆக்ஷன் ரீப்ளே பார்க்குறது பிடிக்குமாட்டேன். வாட் அப்படி ஆக்ஷன் ரீப்ளேன்னா நமக்கு தான் முதல்ல தெரிஞ்சு போச்சுல்ல, இதுதான் ஜெயிச்சது, இதுதான் தோற்றது, நீ அவுட் ஆகிட்டேன் போயிட்டா அது எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் படம் பார்க்கும் அப்புறம் ஆக்ஷன் ரீப்ளே பார்க்கும்போது என்ன இன்ட்ரெஸ்டிங் போகுது. அதனால் லைவாக பார்க்குறது தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், எங்கள் கல்ச்சர் இந்தியா லைவ், எங்கள் கல்ச்சர் ஆக்ஷன் ரீப்ளே. ஏன்னா டேட்டிங்கும் முடிஞ்சிருச்சு, லவ்விங்கும் முடிஞ்சிருச்சு, லிவிங் டுகெதரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் பார்க்கறதுக்கு என்னையா இருக்குது. அதனால தான் டக்குன்னு கொடுத்துருக்குது. எங்களுக்கு அப்படி இல்லை. அந்த முதல் அந்த கல்யாண மண்டபத்தில் நான் உட்காரும் போது அந்த புடவை வந்து அப்படி உரசும் போது அதே ஒரு திக்கு. அப்புறம் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்னு அப்படி தகஞ்சு பார்ப்போம். அப்புறம் தாலி கட்டி போனதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் முதல்ல விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் பயத்துக்காத அப்படிங்கிற மாதிரி தைரியமாக பால் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் பயத்துக்காத மாதிரி. இப்போல்லாம் ஒன்றும் இல்லாமா பையன் பயந்துக்கு போகிறோம் காலம் மாறுது இல்லையா, அவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ள வந்து பார்த்தோன்னே உனக்கு என்ன பேசுன்னு தெரியாது, அவளுக்கு என்ன பேச தெரியாது. நாங்கள் அப்படியே முழிப்போம். அப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே அப்புறம் அப்புறம் அவளும் அப்புறம் சோபா பேர் இல்லை என்னமோ தெரியாமே கல்யாணம். அப்புறம் அவளும் அதே மாதிரி தான் அவளும் சொல்லுவாள். அப்புறம் அப்படிம்பாங்க. இப்படியே இதுலேயே போயிட்டு இருக்கும் போலயே நம்ம லைட்டாக பண்ணால் அலையறான் பாரு நம்மளை நினச்சிட்டு என்ன பண்ணுறது, நீங்கள் லைட்டாக பண்ணுறாங்க. பொண்ணு அவள் எப்படி தைரியம் நினச்சி லைட்டாக பண்ணுவாள். அவளும் பேசாமே உட்காந்துருப்பா. இவங்க அப்புறம்னு ஏதோ பேசிட்டு இருப்பாங்களே வழியே ரெண்டு பேருக்கு என்ன பண்ணது இல்லை. கல்லா பிடிச்சிங்கிற மாதிரி வெளியே இருந்து ஒருத்தர் சவுண்ட், டே மணி 1:30 இந்தியெல்லாம் நான் பேசுறீங்க லைட்டாக பண்ணா அப்பா திட்டாரு சாப்பிட்டு போய் டக்குன்னு லைட்டாக பண்ண. அப்புறம் ஓகே அதான் இந்த போச்சு இல்லை. அதனால எங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த இதுங்கிறது அவ்வளோ வெக்கப்பட்டு அவ்வளோ இது பண்ணி இது பண்ணோம். காலையில் நாங்களே ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவோம், சங்கோஜப்படுவோம். அப்புறம் நாங்கள் நல்லா பழகட்டுங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் தனியாக அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ தான் அவங்க போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லைஃப் வந்து இப்படி லைவாக வந்து ஒவ்வொன்றும் நடக்கிறதுனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. அப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே வந்து 1 வருஷம் ஆகும்போது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னோன்னே எனக்கு கான்சன்ட்ரேஷன் நம்ம ப்ளஸுக்காக நம்ம சந்தோஷத்துக்காக இது பிறந்தது. அதனால் இதை வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு அந்த குழந்தை மேலே மைண்டு போகுது. அப்புறம் இதை எப்படி வளர்த்துறது, இதை எப்படி நம்ம ஆளாக்குறதுன்னு எங்கள் கான்சன்ட்ரேஷன் அது மேலே போகுது. அப்புறம் அந்த குழந்தையை படிக்க வைக்கும் போது அப்புறம் நம்மளை எப்படி நம்ம அப்பா அம்மா படிக்க வச்சுலாம் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தது அது மேலே வருது. அப்புறம் அவனை படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி எங்களுக்கு வந்து அப்படியே இது வந்து ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு. ஸோ லைவாக போடுறதுனால தான் எங்களால் வந்து போகுது. இதில் மெயினாக என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரித்து போகிறதுங்கிறது இந்தியன் கல்ச்சரில் ஊறி போன ஒரு சமாளிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே படம் புரியுது அப்படின்னா பாயிர இதுக்கு தான் நான் சொன்னேன். அவன் ரொம்ப நாள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், கரெக்டாக எப்படா பதில் சொல்லுது இல்லை சார் எனக்கே கிண்ண கரண்டு போச்சு நாளைக்கு போகிறா பெரிய யோசனை பண்ணி என்னடா பார்த்தேன். ஆனால் இப்போ இவனுக்கு பதில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறேன். ஸோ சினிமாவில் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது.
அப்புறம் சினிமாவில் வந்து அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிருந்து எம்ஜிஆர் சிவாஜி பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சது ஒரு காலம். அவங்க எல்லாம் மெட்ராஸில் போய் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கிருந்து போய் அவர் சிவாஜி சாரை டைரக்ஷன் பண்ணி எம்ஜிஆர் சார் ஒரு படம் நடிச்சு வச்சுருந்தேன் 5000 அடி நடத்துவோம், அந்த படத்தை நான் டைரக்ஷன் பண்ணி முடிச்சு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு பாக்கியராஜ் தான் வாரிசு, கலை வாரிசு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதான். அதுக்கப்புறம் சினிமா உலகத்தில் வந்து எல்லாருமே 75-80, ரஜினி கமல் எல்லாருமே 75-80 இதில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் 1.25 கோடிக்கு பிஸ்னஸ் ஆனது தாவணி கடவுள் பாக்கியராஜ். இது வந்து பார்லிமெண்ட்ல வந்து பேசப்பட்டது. அங்கே யாரும் பிடிக்கல, என்ன பிடிக்காத அங்கே போய் விட்டான். இந்த பாக்கியராஜ் வந்து 1.25 கோடி இல்லை, இதெல்லாம் டேக் பண்ணி இன்கம் டேக்ஸ்ல அப்படின்னு ரிலீசனுக்கே ரெடி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்படியெல்லாம் லைஃப்ல அப்புறம் அப்படியே வச்சு வந்து அவனை வச்சு டைரக்ட் பண்ணது. அப்புறம் மறுபடி கமலஹாசனுக்கு கலை வசங்கள் இருந்தது, ரஜினிக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இதெல்லாம் இல்லாத இதில் இருக்கிற சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சில சந்தோஷங்கள் இருக்கிற லைஃப்பில் எனக்கு ரொம்ப எப்போ கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், இந்த பாக்கியான்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்து அதில் தான் வந்து இந்த சந்தோஷத்துக்கு பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே என்னை வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்தில் 2 போட்டில் கால் வச்சோம்னா தப்பாக போகும், சினிமாலையும் கால் வச்சு அதுவும் பெரிய துறை இதுவும் பெரிய துறை அப்படின்னாங்க. அதனால் இது நம்ம அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா பாக்கியாவுடைய இது வந்து எனக்கு ரொம்ப அது ஆனால் சினிமாவில் ரெஸ்ட்ரிக்ஷனாக இவ்வளோ தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு அதில் என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பாக்கியா பத்திரிகை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்து எல்லாரும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு பகுதி ஆரம்பித்தேன். எனக்கு அது ரொம்ப இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவான குணமும் இருக்குது, நெகட்டிவான குணமும் இருக்குது. இந்த நெகட்டிவான குணங்கிறது என்னென்னா, பாசிட்டிவான குணத்தை வந்து எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது, கஷ்டம். அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதனால் நெகட்டிவ் வந்து தான் வெளியே தெரிஞ்ச பாசிட்டிவ் அதிகமாக தெரியல. அதனால் நான் வந்து என்ன எழுதுனேன்னா, உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரே யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்கள் பாக்கெட்டில் அவ்வளோ பணம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப என்னடா நம்ம வந்து கேட்குறா நல்லவங்க ஹெல்ப் பண்ண நினச்ச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டில் வந்து ஒரு லெட்டர் மட்டும் எழுதி, இந்த மாதிரி என் வீதியில் இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்படி கஷ்டப்பட்டுருக்க, உண்மையிலேயே அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, எனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, நீங்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி போடுங்க. ஸோ இன்ப அதிர்ச்சி ஃபாரத்தில் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி உங்கள் பேர் அட்ரஸு அது யாருக்கு என்ன வேணுமோ அது எழுதி போடுங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ஹெல்ப் பண்ண முடியல, ஆனால் எழுதி போட்டால் பாக்கியா மூலமாக ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய லெட்டர்கள் இருக்குது. அப்போ தான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி ஆசைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். ஒருத்தர் எழுதி போட்டிருக்கேன் என்னென்னா, டெய்லி வந்து அவங்க வீதியில் வந்து அயன் பண்ணுறதுக்காக போவான். அது ஒரு பழைய மிஷினை வச்சுக்கிட்டு அவன் அந்த இதை வச்சுட்டு பாக்ஸை வச்சுட்டு பண்ணுவான். அதில் பொறியாக கிளம்பி வந்து ஓட்டையாகி போகும், எல்லாம் திட்டு வாங்குவான். அவன் திட்டிகிட்டே எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ஒரு கெட்டனே இதை மாற்றி ஒரு பித்தளையில் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு எனக்கு கொடுத்து வைக்கலாம். இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்குது, எங்கே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு இதை திட்டு வாங்கிட்டே இருக்கணும். இதை ஒருத்தர் எழுதி போட்டார். இந்த மாதிரி அவர் பித்தளையில் ஒரு அயன் பாக்ஸ் கிடையாது லைஃப்பில் அவருக்கு பெரிய விஷயமா நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்னன்னா உடனே ஒரு அயன் பாக்ஸ் பித்தளையில் வாங்கிட்டு நேராக போய் என் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அந்த நோபி அவர் வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவரை போய் கொஞ்சம் கூப்பிட்டு ஒருத்தர் வெளியே கூப்பிட்டு, சார் இந்த 16ஆம் நம்பர் வீடு இந்த சைடா இந்த சைடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 16ஆம் நம்பர் 2வது வீதியா 3வது வீதியான்னு அவர் பேசிட்டுக்குள்ள இன்னொருத்தர் நைஸாக போய் அவன் வீட்டுக்குள்ளே கதவை திறந்து வந்ததுனாலே முன்னாடியே போய் அயன் பாக்ஸ் வச்சுட்டு சத்தமெல்லாம் வந்துட்டான். இப்போ வழி சொல்லிக்கிட்டான், ரொம்ப தேங்க்ஸுங்க, நல்ல மனசு வழி சொல்லிட்டீங்க. இவன் திரும்பி வந்தான், கதவுகிட்ட வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். என்னென்னா அவன் நினைச்ச அந்த பித்தளை அயன் பாக்ஸ் அங்கே இருக்குது,
அவன் ரோட்டில் அங்கே பார்க்குறான், இங்கே பார்க்குறான், இங்கே பார்க்குறான், ஓடுறான், ஒடியாறான். அப்புறம் அதை தூக்கி வேற பார்க்குறான், இது நிஜம்தானா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவனுக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆகிட்டு அங்கே வரவங்கிட்ட என் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா போனாங்களா அப்படின்னு கேட்டேன். என்னென்ன இது யாரோ இந்த பித்தளை அயன் பாக்ஸ், புது அயன் பாக்ஸ் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க வீட்டுக்குள்ளே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் கலங்கிது. அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு போய், இல்லைப்பா உங்கள் வீதியில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவரால் உதவ முடியல, ஆனால் உனக்காக அவர் தான் இந்த சுரேஷ் எழுதி போட்டார், அதனால் அவருக்கு தான் நீ நன்றி சொல்லணும், இந்த மாதிரி பாக்கியம் நினச்சோம். இதே மாதிரி பார்த்தா இன்னொருத்தர் அவன் என்னன்னா பார்பர் ஷாப்பில் அந்த சேரை எப்போ பார்த்தாலும் ஊதுற மாதிரியே இருக்கும். நீயும் சேர் விட்டு சரி வேண்டாம் ஒன்று வேண்டாம். அவனுக்கு ஒரு நல்ல சேர் நம்ம வைக்க முடியலையேன்னு அவனுக்கு அது ஒரு ஃபீலிங். இது ஒருத்தர் எழுதி போட்டான். இதே அதே மாதிரி நைட்டில் போய் சத்தம் இல்லாமல் அவங்க சொந்தக்காரர்கிட்ட சொல்லி சாவி வாங்கிட்டு வந்து யாரோ ஒரு சேவிங் ஒன்று எதுவும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து இந்த புது சேரை வச்சு மறுபடியும் கூட்டிகிட்டு சத்தம் இல்லாமல் சார் இவர் காலையில் வந்து சாமியெல்லாம் கூப்பிட்டு கதவை திறந்தாரு. அந்த புது சேரை பார்த்தா எப்படி இருக்கா அவருக்கு அப்படி முழிக்கிறாரு. அவருக்கு எப்படி இப்படி ஒரு சேர் அப்படின்னா உள்ளா என்னது நான் கும்பிட்டு வர்றேன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே வந்துருச்சு எனக்கு சேர் அப்படி இப்படின்ட்டு இது பண்ணால் அப்புறம் அவங்க கூப்பிட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ இப்படி பொருள் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னென்னா இந்த கடையில் போய் மார்வாடி கடையில் போய் தாலி அடப்பு வச்சுருப்பாங்க சில பேர். இதை மீட்ட முடியாமல் அந்த தாலி அப்படியே ரொம்ப நாள் அப்படியே வண்டி இப்படின்னு போய் அப்படி போகும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா எங்கே ஒன்று அழுது அப்படின்னா அவன் நம்ம பையனை நம்பி தரமாட்டேங்கிறான், நம்ம ஸ்டாஃப் நம்பி. இல்லை அதுக்கு என்ன வட்டியாகுதோ வட்டியை மட்டும் நான் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மேட்ரை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் நான் ஃபோனில் பேசுனதுக்கப்புறம் சேர்த்து நம்மளுக்கு நம்புது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரிங்கன்னு சொல்லி நீங்களே பேசுன்னு சொல்லி அப்புறம் காசை வாங்கிட்டு அந்த தாலியை கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆள் சாமியார் மாதிரி வேஷம் போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த அம்மா வீட்டுக்கிட்ட போய் அந்த அம்மா வெளியே சொல்லி இந்த வேஷம் போட்டு அம்மாவுக்கு தண்ணி குடிக்கணும். சரி யாரோ சாமியார் வந்துருக்காரு நினச்சிக்கிட்டு தண்ணி வந்து செம்பில் வந்து விட்டாரு. வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா அது பாதி தண்ணி இருக்குது அப்படி கை பிடிச்சி ஏதாவது செடியில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன குடிச்சா அது பாதி தம்பு செடியில் ஊற்ற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில் ஊற்றும் போது பார்த்தா தாலி. உடனே அந்த அம்மா இது ஏன் தாலின்னு பார்த்தா அதுக்குள்ள சாமியார் காணும். மீனாட்சி முருகாட்சி அப்படி இப்படி எல்லாத்தையும் கூட என்ன ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்களா, சாமியார் வந்து பாருங்க இப்படி தான் போனார் யாருன்னு தாலிடி அனுமானம் வச்சது போச்சுன்னு நினைச்சு அதை வந்துருச்சுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக சொல்லணும். ஆமாம் ஒரு சாமியார் இருந்தார். அப்புறம் அந்த சாமியார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லைம்மா நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது மாதிரி பாகியாக இருந்து பரிசு பண்ணேன். இதெல்லாம் வந்தபோது எனக்கு உண்மையிலேயே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது ஏப்ரல் ஒரு நாள் ஷூட்டிங்காக நான் வந்தேன், RRR ஷூட்டிங்கு வந்து காலையிலேருந்து லொகேஷன்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் தான் வர்றேன். வந்தால் ஒரு நாள் இப்படி நின்றுருந்தேன். வந்தோடனே வணக்கம் ஒரு மூலம் பார்க்குறேன்னா இந்த வாட்ச்மேன் சொல்கிறேன், சார் காலையில் நீங்கள் இப்படி போனீங்க லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அப்படின்னே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டேன். வந்தோடனே வணக்கம் சொல்லிட்டு சார் நான் டிஎம்கே இது சொல்கிறதே காலையிலேருந்து இல்லை நீங்கள் எம்ஜிஆர் எனக்கு தெரியும், ஆனால் நான் டிஎம்கே. சரிப்பா என்ன காலையிலேருந்து வெயிட்டிங் இருக்காரு. இல்லை நான் டிஎம்கே, உங்களை எனக்கு பிடிக்கும், உங்கள் பாகியால் நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் மேலேருந்து இறங்கி வரேன், அந்த ஒரு குழந்தை ஓடுது அந்த கடைசி இந்த கடைசி. எனக்கு யார் அது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க குழந்தை போடுதுன்னு இங்கே ஓடுது அங்கே ஓடுது. அவங்க வந்து தப்பிச்சு இழுத்துட்டு போனாங்க. அப்புறம் காந்தி போகுது இல்லை நான் வேற யாரோ ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு, அவங்க குழந்தை போடுது. அப்புறம் பிடிச்சி ஓடி ஆடிட்டு இருக்கு சின்ன குழந்தைங்க விட்டுறேன். அப்புறம் பார்த்தா சார் டிஎம்கே இல்லையா இந்த குழந்தை ஓடிச்சுங்களா, அந்த குழந்தை தான் சார் நீங்கள் காசு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்களா, நல்லா எனக்கு ரொம்ப அதாவது லைஃப்பில் போகிறோம் நமக்கு ஆத்ம சாந்தி, அதாவது நமக்கு அப்பப்போ நமக்கு ஆத்ம திருப்தியாக சில விஷயங்கள் இருக்குது. அது சினிமாவில் நம்ம போய் கஷ்டப்பட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணி சில விஷயங்கள் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம் தான். ஆனால் அதே நேரத்தில் சினிமா இல்லாமல் இந்த மாதிரி ஹியூமனிட்டியோட சில விஷயங்கள் செஞ்சு அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அதுதான் இன்னும் பெருநிலையாக நமக்கு. ஸோ யாராவது சொன்னால் கூட நம்ம ஊருக்காரன் அப்படின்னு சொல்லும்போது பஸ்ஸில் பயணிச்சுட்டு போகிற பஸ்ஸில் ஒரு இன்சிடென்ட்டு.
அது ஹூவர் கிராஃப்ட்டுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒன்று. இங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்துருச்சு. நான் சொல்கிறது அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னால். அதில் பாரிஸ் லண்டன்லேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போனோம்னா பாரிஸ் போகிறது உடனே ஒரு ½ hour 45 minutes போயிடலாம், டிஸ்டன்ஸ் கம்மி. அதை விட இந்த ஹூவர் கிராஃப்டில் போனீங்கன்னா அது தண்ணி மேலேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் அந்த போட் மாதிரி அப்படி போகும். சைட் சீயிங் நல்லா இருக்கும், அங்கே போன நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து ஒரு 1 hour நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க சார் பாரிஸுக்கு. அப்புறம் பரவாயில்லையே, இது குழந்தைகளோட போகும்போது இதுலேயே போகலாம். இந்த ஹூவர் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னீங்களா, அதில் போய் அங்கே இறங்கிட்டோம். அதுலேயே எங்கள் காரு இது அது இதெல்லாம் வச்சுட்டு பண்ணாங்க. அங்கே போய் என்னன்னா இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம், பரவாயில்ல 1 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு ஏறி போட்டால் பஸ்ஸு புறப்படும் போது ஒரு லேடி ஓட்டி வர்றா, அதுதான் தட்டி திறக்கிறா. அந்த கண்டக்டரும் ஃபுல் அப்படின்னா சாரி அப்படின்னா என்னென்னா அவன் ஜெர்மனியோ இட்டாலியோ எங்கேயோ ஒரு ஊருக்கு போகணும், இந்த பஸ்ஸில் போனால் தான் அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். இது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவன் ஃப்ளைட்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிறான். இவன் பஸ்ஸில் எல்லாம் டிக்கெட் கொடுத்தாச்சு, சீட் இல்லாமல் ஒரு ஆளை நான் ஏற்றினா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க உட்காந்துக்கிறேன் அங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா, சீட் இல்லாமல் கீழே யாராவது உட்கார வச்சா என் வேலை போயிடும், நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஷோ சாரின்னு அவன் சொல்கிறான். இது விட்டா அடுத்தது வந்து மிட் நைட்டே இதுதான் ஒரு இது இருக்குது, அதை பிடிச்சா நான் போய் என் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி போவோம், நான் போகவே முடியாது, ப்ளீஸ்னு கெஞ்சினா அழுகிற அளவுக்கு இருக்கா. இவனால ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் இவனால் முடியாது, ஷோ சாரி ப்ளீஸ் இறங்கி அப்படின்னா, சீட்டில் உட்காந்தா ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். சீட்டில் உட்காந்தாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சீட்டில் உட்காந்தா கேட்க மாட்டாங்க. கேட்டேன் செக்கிங்கில் பார்த்தா ஏன் கீழே உட்காந்துருக்கான்னு கேட்டேன்னா மாட்டிக்கணும் நான் அப்படின்னா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அப்போ 5-6 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. என் பொண்ணை நான் மடியில் வச்சுக்கிறேன், அவங்களை இங்கே உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு. சார் 1 மணி நேரம் உங்கள் பொண்ணு மடியில் 6-7 வயசு பொண்ணு மடியில் வச்சுக்கோ, எங்கள் குழந்தை தான் என் மடியில் வந்து ஒரு நாள் புறப்பட உட்கார முடியாது, அவங்க முதல்ல டிக்கெட் முடியாது. உடனே அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து ரொம்ப இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் குழந்தை எடுத்து மடியில் வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்தா ஒரு பஸ்ஸு போவாச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இங்கிலீஷ்கார லேடி அப்படியே பார்த்துக்கிட்டே இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்புறம் அந்த இங்கிலீஷ்கார லேடி ஆர் யூ ஃப்ரம் இந்தியா, அவ்வளோ பெருமையாக ஹெல்ப் பண்ணீங்க தேங்க்ஸுங்க அப்படிங்கலாம் கூட சொல்ல. ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படிங்கும்போது பரவாயில்ல, நம்ம பிறந்த நாட்டுக்கு நம்ம செஞ்ச ஒரு சின்ன உதவியில் இவ்வளோ பெரிய இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதனால் என்னென்னா நாம் அப்படிங்கிறது நம்ம மட்டுமே இல்லை, நம்மளை சுற்றி நம்மளோட எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ நம்ம நடந்துக்கிறதுல வந்து நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் பேர் வாங்கி முடியும், பிறந்த ஊருக்காகட்டும் நம்ம படித்த ஊருக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை நம்மளால கிடைக்குது அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சீரியஸாகவே சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா இந்த சாமிங்கிறது இருக்கேன் சார், நான் எப்பவுமே அதில் எனக்கு சாமிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்ன எப்பவுமே திருநூறு குங்குமம் இல்லாமல் பார்க்கணும். எங்கள் அம்மாவுக்கு நீர் இல்லாமல் இருக்கு பாருன்னு எங்கள் அம்மா ஒத்துக்காது திருநூறு வைக்கிறேன். அதனால் நான் கும்பிட்றேன் இல்லையா, சாமி குளிச்சுட்டு வந்தோடனே எங்கள் அம்மா நினச்சி முதல்ல திருநூறு வச்சு குங்குமம் வச்சுக்கணும் நான், அப்புறம் தான் போய் சாமி கும்பிடுவேன். ஸோ அது எப்பவுமே அது அம்மா அப்படி சொன்னாங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அதை வச்சுப்போ அது எப்பவுமே ஒரு கேள்விக்குரிய. ஸோ அது வந்து நினச்சி பார்க்கும்போது சில விஷயங்கள் டைம் எவ்வளோ விஷயம் சார் பேசிட்டு நான் கதை சொல்ல ஆரம்பிச்சு நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். 8:30 சரி எவ்வளோ சீக்கிரம் முடியும். நீங்கள் கேள்வி கேட்கறது நான் எந்த பதில் சொல்கிறேன், எங்கள் சரியே ஒன்றும் முடியல இல்லை சொல்லிடுறேன் சீக்கிரமாக சொல்கிறேன். இந்த சாமிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அதை கேட்கறதுலாம் கரெக்டு தான். பெரியவரெல்லாம் சில கேள்வி கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருக்குது கேட்கறது, பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கேட்குறாரு. ஸோ லாஜிக்கோட ஒரு பேசுறதுலாம் நியாயமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்குள்ள சில சந்தேகங்கள் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து சரி நம்ம நம்புறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாளாக வந்து சிலதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா சின்ன வயசுல சினிமா பார்ப்போம், அதில் இந்த புராண படங்கள்லாம் பார்க்கும்போது திடீர்னு அசரீரி பேசிக்கிறதுன்னு ஒரு வாய்ஸ் வரும். நீ செய்வது தவறு, நீ உடனே இங்கே போ, இந்திரில் வந்து போ அப்படி இப்படின்னு அசரீரி சவுண்டு கேட்டு உடனே போகிறேன். எங்கே அசரீரி இப்படியெல்லாம் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் படம் பார்க்கும்போது என்ன நினைப்போம், சரி அசரீரி பேசுறது ஓகே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா ரேடியோ வந்து எங்கேருந்து பேசுகிறாங்க என்னென்னே தெரியல, இங்கே கேட்குது அப்படின்னு இதுதான் அசரீரின்னு சொல்லியிருப்பாங்களோ. அப்புறம் பார்த்தா வாங்க என்னடி சிந்து பாட்டு எங்கே இருக்காரு காமி அப்படின்னு சொன்னால்
அது 7 கடல் கண்டத்துலேருந்து இங்கே வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாயக்க நேரத்துக்கு. அப்புறம் பார்த்தா டிவி வந்து ஆஸ்திரேலியா வச்சு உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் சரி விஞ்ஞான முன்னேற்றம் பொழுது அன்றைக்கி ஏதோ புராணத்தில் எழுதி படித்து இன்றைக்கி இது போல இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா வார் வந்தது. சதாம் ஹுசேனுக்கும் அமெரிக்கன் அது இருக்கும். வார் விடும்போது நான் சின்ன வயசில் புராண படம் பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த சைடில் இருந்து ஒரு ராவணனோ ஏதோ ஃபைட் நடக்குதுன்னா இந்த சைட்லேருந்து ஒரு அம்பு விடுறான். அது பார்த்தா நெருப்பை கட்டிட்டு வரும். ஒன்று அந்த சைட்லேருந்து ஒரு அம்பு விடுவான். அது தண்ணி அப்படியே இது பண்ணிட்டு வரும். 2 டமால்னு போதும் உழுதுடும். எப்படி இவ்வளோ கரெக்டாக அம்பு விடுறான், இவ்வளோ கரெக்டாக எப்படிடா வந்து எப்படி மோது விடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதெல்லாம் வந்து சரி ஏதோ சினிமாக்காக சொல்கிறாங்க அப்படின்னு போனது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த சதாம் அங்கிருந்து அவர் ஸ்கட் அதை விட்டார். இவன் சிப்பில் இருந்து இவன் பேட்ரியாட்டில் ஏதோ ஒன்று விட்டான். டிவியில் உட்காந்து பாட்டுக்க 2 வந்து டம்முன்னு அடிச்சுது. எனக்கு இந்த சின்ன வயசில் படம் பார்த்தேன். என்னடா அது புராண படம்னு நம்ம பார்த்தோம், இது நடக்குமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ கண்ணு முன்னால் நடக்குது. இவன் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எப்படி அனுப்புறானா அதை கண்டுபிடிச்சி அவன் கால்குலேட் பண்ணி அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி இப்படி என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ இது எல்லாமே பின்னால் வந்து நிஜமாகவே வந்துட்டு இருக்கு விஞ்ஞானமா. அப்போ புராணங்கிறது வந்து அது இல்லை, சாமி இல்லை, புராணம் எல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னா புராணத்துக்கு இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? பாக்கியம் ஒரு கேள்வி பதில் எழுதுறேன். அந்த கேள்வி பதிலே ஒன்று படிச்சுதான் இருக்கிறேன். என்னென்ன ஒருத்தருக்கு வந்து பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, இங்கிருந்து உடனே என்ன பண்ணா வேற இடத்துக்கு போயிட்டான். எங்கடா இங்கே வந்து எனக்கு கேட்டுருக்காங்க, இல்லை நல்ல மாப்பிள்ளை செஞ்சா இல்லை, அதை இங்கே வந்தா வைத்தியமாக இருக்க, நீ இப்போ திரும்பி போனேன்னா என்னடா பிரயோஜனம்? என்னென்ன கொள்ளு பாட்டி அவங்க வந்து எல்லாம் பண்ணுவான். அந்த குழந்தைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொள்ளு பேச்சு என்ன சொல்ல காலையில் தான் வந்தாலே, இங்கே வந்தாலே இப்படி இது கிரகத்தை விட்டு இப்படி வந்துட்டாலே அது முடிஞ்சு போச்சுடா, அந்த டைமே வேற அப்படியா அப்படின்னா. ஸோ இது புராணத்தில் ஒரு கேள்வி பதில் எழுதும்போது எழுதுனேன். இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸு இவங்க எல்லாம் வந்து இப்போ இந்த 15-25 வருஷத்துக்குள்ள என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவன் வந்து ஸ்பேஸுக்கு போயாச்சுன்னா டைம் வந்து சேஞ்ச் ஆகி போகும். இங்கே இருக்கிற டைமே கிடையாது அங்கே அப்படிங்கிறதெல்லாம் வந்து. ஸோ இப்படி என்னென்னலாம் நம்ம படித்தோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்தது வந்து ரியலாகவே நடந்துட்டு வந்துருக்கு. இப்போ நான் கடைசியாக 369 ஒரு படம் நடித்தேன். அதில் அவன் என்னடா பண்ணியிருக்கான்னா இங்கே இருக்கிறவன் டக்குன்னு காணாமல் போய் அந்த நம்ம நினைக்கிற இடத்துல வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தான். டெலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது சொன்னாங்க. ஸோ இது வந்து இது ஒரு டைப் இப்படி அப்போ ஒரு குழப்பத்திலே இருந்துருக்கு. இது என்னென்ன ஒரு தீரி சொல்லுவாங்க, இது ஒரு உலகத்தில் நீ புதுசாக ஒன்றுமே பண்ணலை, இது வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகி இருக்கிறதே எல்லாமே நடந்தது, நீ ஒவ்வொன்றா ஆரம்பத்திலிருந்து இந்த புரோட்டா கதையில் ஸ்டார்டிங்லேருந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்போ கண்டுபிடிச்சிட்டு வர்றீங்களே ஒழிய நீங்கள் புதுசாங்கிறது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணது தான், அதுதான் விதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த குழப்பம் நான் உங்களையும் தான் குழப்பி விடுவேன் இதெல்லாம் சொல்லும் போது. அதே பேய் சொல்லுவான் சில பேர். பேயின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா லாஜிக்கே எனக்கே தெரியுமா இல்லை பேயினே அடிக்குதுன்னு. நான் சொல்லுவேன் பேய் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் வெட்டி போட்டாங்க, இல்லை ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி ஏதோ கொண்டு போட்டாங்க, அது முதல்ல எவனடா போய் வேண்டி எடுக்கும்? அவனை தானே போயிட்டு வேண்டி எடுக்கும். அவன் பாட்டு ஜாலியாக போய் தண்ணி எடுத்து அவன் பாட்டு சுற்றிட்டு இருக்கான். போலீஸ்காரன் தேடுறான், அவனை கிடைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் கோர்ட்டுக்கு வருது, அவன் இல்லைன்னு சொல்கிறாங்க, காணாமல் போயிடுறான். அப்புறம் பேய் என்ன பழிவாங்கிறது? பேய் என்ன அவனை தான் நான் முதல்ல பழிவாங்கணும். எவன் செத்து போனாலும் எவன் ஆதாரம் பண்ண முடிஞ்சாலும் அவன் போய் உடனே அடுத்து அவங்கள தான் நேரம் பழிவாங்கணும். அப்போ போலீஸ்க்கே வேலை இல்லையாடா? நீங்கள் பேய் நல்லா சொல்லிட்டீங்க, ஏன்னா என்ன நீங்கள் குழப்பறீங்க? நீங்கள் பேயில இது சார் சரி நம்பர் நம்பிட்டு போக சொல்லி. ஸோ இதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. ஆனால் நான் சில விஷயங்கள் பயன்படுத்தும் சார். அது இந்த நெல்லை கண்ணன் ஒருத்தர் இந்த ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாரு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கப்ப இதுவே எல்லாம். அவர் கூட என்ன பற்றி தெரிஞ்சுக்க, இந்த பாகியராஜன் ஒரு இருக்காப்புல இந்த ஃப்ளைட்டில் இருந்தாலும் பயந்துக்குவாப்புல அப்படின்னா. அது என்ன ஃப்ளைட்டாக பயந்துக்கிறதுன்னு சொன்னோம்னா இதுதான் கதாசிரியர் இருக்கிறதுனால முதல் தடவை திருச்சியிலேருந்து ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு போகிறேன். அப்போ பிரவீனா அந்த லவ்ங்கிற அந்த உக்கிரமான ஒரு லவ் இருக்கு இல்லையா, அதனால லைட்டில் ஏறி உட்காந்துட்டேன் ஃபஸ்ட் டைம். எப்படா சென்னை வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துக்கோடே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறா என்னங்கிறது அதை பற்றி தாட்டே இல்லை. இறங்கணும்னு விழுந்துருச்சு ஓடுறோம். 2வது தடவை கோயம்புத்தூருக்கு வரும்போது அப்பவும் வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வந்ததுனால கோயம்புத்தூர் வரணும், ஃப்ளைட்டுக்கு வரும்போது வரல. 3வது தடவை ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு சின்ன டவுட் வந்து என்னென்ன மோட்டர் சைக்கிளில் வரணும், இன்ஜின் ரிப்பேர் ஆச்சு, இல்லை காரில் வரணும், வண்டி டக்குன்னு ஆஃப் ஆச்சு, அப்படி ஓரம் கட்டி இருக்கு. இந்த ஃப்ளைட்டு
இன்ஜின் ஏதாவது ஆச்சுன்னா எங்கே நிறுத்துவாங்க? இப்படியே ஒரு யோசனை வந்தோன்னே அப்புறம் அப்படியே யோசிக்கிறேன், ஏங்க அப்படி ஏதாவது ஆச்சுன்னா எங்கே இருக்குது? ஃப்ளைட்டெல்லாம் அப்படியெல்லாம் நிற்காது சார். பின்ன அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஆஹா, இது ஆஃப் ஆச்சுன்னா இதுக்கு வேறு வழியே கிடையாது. அதோ இதுதான், இதெல்லாம் ஓரம் கட்டி இங்கே நிற்கும் அங்கே நிற்கிறதா கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எதில் பயப்படுறோமோ அதுதான் நடக்கும். இங்கிருந்து அமெரிக்கா போனான்னு சொல்லிட்டு போகும்போது சும்மா இருக்க மாட்டோம், அந்த மேப் எடுத்து அப்படியே பார்த்துட்டு பண்ணேன். அந்த புக்கு வச்சுருந்தேன். அதில் பார்த்தா இங்கே எங்கேயோ லண்டன் அமெரிக்கா அங்கே எங்கேயோ இருக்குது. அப்புறம் பார்த்தா நியூயார்க் அங்கே இருக்குது. அது ரொம்ப டிஸ்டன்ஸ் போக வேண்டியது. நடுவில் ஒரே ப்ளூ கலராக இருக்குது. என்னென்னு அப்படி பார்த்தா அது கடலுங்க. கடலா? இங்கிருந்து இதுவரைக்கும் கடலாண்ணா? ஆமாம். ஏன் வண்டியில் எங்கே வழியில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ஒன்றா அப்படி பார்க்கணும் அப்படி போவாங்க, இல்லைன்னா இப்படி பார்க்கணும் இப்படி வருவாங்க. வேறு வழி இல்லை, அவ்வளோதான். அது எதுக்குன்னா இதை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கிருந்து அமெரிக்காவில் இந்தியாவை பார்க்கணும். அந்த இந்தியா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, அப்படி எப்படியா பார்க்கணும்னு என்ன பயம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டேன். சரி, அசிஸ்டன்ட்களையும் துணை கூப்பிட்டு ஒரு 4-5 பேர் எவனுக்கெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு வாங்கினா டிக்கெட் போடுறாங்க, கூட்டு போகிறோம் வாங்கினான்னு கூப்பிட்டு போயிட்டேன். இவனுக்கெல்லாம் துணைக்கிறதான ஒரு பயம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் சாப்பிட்றது கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வெளில திருப்பி ஏட்டா அதுக்கு இப்போ விளையாடலாம் விளையாட்டு. ஏன்னா எல்லாம் கிடைச்சிட்டு தப்பு படிச்சானுங்க, கோத்து படிச்சானுங்க. எனக்கு என்ன பண்ண தெரியல. ஃப்ளைட்டு போட்டு அப்புறம் சரி ஏதாவது படக்கிடம் போட்டோம்னா கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தேடி எல்லாம் கண்டுபிடிச்சி ஃப்ளைட்டு போட்டேன். ஓப்பனிங்கே ஃப்ளைட்டு சரி கம்பெனி ஆச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நானே எதுக்கு பயந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது இதில் வேற இது ஆக்சிடென்ட் பண்ணி அதை மூடி வச்சுட்டேன். இப்படி எப்போ ஃப்ளைட் ஏறினாலும் ஒரு நாள் பாம்பேலுக்கு வந்தேன். ஒருத்தன் கூட பக்கத்துலேயே உட்காந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க, எங்கே போகிறேன் நான். அப்புறம் திடீர்னு பைலட் வந்தார். பைலட் ஓட்டுறாள் இங்கே ஃப்ளைட் போயிட்டு தான் இருக்கு. ஹவரையும் ஐ திங்க் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள். நோ சார், நாட் கம்ஃபர்டபுள். நீ என்ன நீ பாட்டில் எந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் அம்மாட்டில் போயிட்டு அவங்க கேட்டேன், இருந்தாலும் என்ன இல்லை சார் அசிஸ்டன்ட் இருக்கு. அதுக்காக அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு இவங்க நீங்கள் இப்படி வந்தால் எதாக இருந்தாலும் அசிஸ்டன்ட்டுக்கு சீனியருக்கு ஒரு வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை சார் ஏன் கொடுத்துருக்கேன். நீயா சார் நான் ட்ரைனிங் வந்தேன். என்ன ட்ரைனிங்? பைலட் ட்ரைனிங் வந்தேன். பைலட் ட்ரைனிங் இல்லை, இப்போ எங்கூட வந்தவங்க தான் சார் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ட்ரைனிங் வந்தோம் ஏண்டா எங்கள் காசில் ட்ரைனிங் எடுத்தால் பரவாயில்ல, எங்கள் முஸ்லீம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களாடா? இது ஆண்டவனுக்கு தான் அனுப்ப மாட்டாங்க. ஏன் சார் இதுக்காக ஒரு ஃப்ளைட் வச்சு நான் கொஞ்சம் ஃபியூல் போட்டு அதுலேயே நான் கற்றுக்க முடியும். இப்படி போகிற வழியில் நான் கற்றுக்க வேண்டியதுதான். நமக்கு சரியாகவே இல்லைடா டைம் பண்ணு. அப்போ இன்னொரு ஃப்ளைட்டு அது அப்போ இதே மாதிரி சார் ஆனால் நம்மளே அதெல்லாம் மறந்து போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இதே ஃப்ளைட்டில் எப்பவுமே இந்த டேக் ஆஃப் ஒன்று இருப்பார், அது இந்த லேண்டிங் இதுதான் சார் எப்பவுமே. அது இருந்து வேற ஒன்றுமே சார் இது எதுக்கு நம்ம கேட்டவங்க அதுவே இப்போ அப்படியே ஃப்ளைட் ரன்வேக்கு வந்தது. என்னடா அது டேக் ஆஃப் வேறு சொல்லிட்டானேன்னு அப்படியே யோசிச்சுட்டு போயிருப்பேன். இப்போ ஒரு சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னா, யோ வாயா என்ன அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட் சார் நான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கவிதை புக்கெல்லாம் கொடுத்துட்டேன். ஆமாய்யா நீங்கள் வந்து கவிதையே கொடுத்தேன் ஞாபகமே இல்லை, இருந்தாலும் ஒரு பேஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, உள்ளே வேலை பார்க்கணும்னு நினச்சேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் என்ன அப்படின்னா உட்காரு நான் ஃப்ளைட் அப்படியே ரன்வேல வந்து டேக் ஆஃப் எடுக்க போகுது. அப்படியே ரன்வே வச்சுருந்தது வந்தது. அப்புறம் நான் கேட்டேன், இந்த ரன்வே மேலே இருக்கும்போது நம்ம அந்த பக்கமே பார்க்கக்கூடாது, இவன் பேசினா இவங்ககிட்ட ஏதாவது கான்சன்ட்ரேஷனாக நம்ம வந்து பேசிட்டு அதை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன கவிதை புக்கு கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அப்படியே இது பண்ணா கொஞ்சம் சொல்லி அப்படின்னா ஒரு நிமிஷம் சார் அப்படின்னா என்ன இப்போ மெல்ல பிடிப்பா தினம் நிறைய ஃப்ளைட்டில் வர்றேன் சார், தினம் தான் போய் இறங்கினா தான் சார் நிச்சயம். அதாவது எதுக்கு நம்ம பயப்படணும், நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இன்னும் அந்த ஐடியா என்னமோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ நான் ஆரம்பித்தது ஒரு ஃப்ளோலே எதுவுமே திறக்கல, நான் அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கேன். ஒன்று கடைசியில் நான் ஒன்று சொல்லி நான் முதல்ல சொன்னேன், சினிமாவில் என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு சினிமாவில் வரணும்னு நினச்சவங்க கூட யாராவது வரணும்னு நினச்சான்னு சொன்னோம்னா இந்த கையுறை போட்ட போனை வந்து எந்த காலத்துலையும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன எவனாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், எவனாவது ரெக்கமெண்டேஷனில் யாரையாவது பிடிச்சி வந்துடலாம், தயவுசெய்து அப்படி
எவனும் அப்படி நினைக்க, நீயே கஷ்டப்பட்டு நீயே முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீ சினிமாவுக்கு வரணும். அதனால் சினிமா நோக்கி அப்படி இருக்கும். எப்போ பாரு எதை பாரு இந்த படத்தில் வந்துருச்சு அந்த படத்தில். முன்னால் என்ன மலையாளத்தில் இருக்கிறது இங்கே தெரியாது, இல்லை வங்காளத்தில் இருக்கிறது இங்கே தெரியாது. இப்போ அப்படி இல்லை, ஜனங்க ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. அதனால் நீ எதை திரும்பினாலும் தெரிஞ்சு போகும். அதனால் இந்த சட்டையை நீ ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டோம்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, ஆனால் அது புதுசுமாக இருக்காது, ஒரிஜினலாக இருக்காது இல்லையா? அதனால் அந்த மாதிரி இதை பண்ண வேண்டாம். அப்புறம் லைஃப்பில் அதே மாதிரி ஸ்ட்ரகிளிங், நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் எனக்கு இந்த சேயிங் நான் முதல்ல சொன்னேன், இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக படித்தேன். அது ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ஸ்டாப் லைன்ஸ், ஸ்டாப் சைன்ஸ், பட் தேர் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போது திரும்ப அதே மாதிரி இன்னொன்று படித்தேன். ஏன்னா யூ கான்ட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த விண்டு, பட் யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் சேயிங் அக்கார்டிங் டு த விண்ட் அண்ட் ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ காற்றை நீ வந்து மாற்ற முடியாத, திசையை மாற்ற முடியாத வழியை நீ செயலிங் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா நீ நினச்ச இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து இது மாதிரி சினிமா நோக்கி நான் வந்துட்டேன் பண்ணி எல்லாருமே அந்த மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரணும்னு ஆசைப்பேன். வரணும் வந்து நீயே உன் கையை உனையும் நீ கரணம் போட்டு வரணும். அப்படி வந்தால் தான் அது இனிக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் இனிக்காது. அதனால் எதையும் லைஃப்பில் வந்து எந்த விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிறதையும் வந்து நான் என்ன சொல்கிறேன், கும்பிடுங்க, ஆனால் கும்பிட்டுக்கிட்டே இருக்காதுங்க. ஏன்னா நம்மளை படைக்கப்பட்டதுடைய நோக்கம் ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்குன்னா அந்த புத்தியோடையும் படிச்சிருக்கலாம். நம்மள எல்லாருமே ராமகிருஷ்ணான்னு இருந்துருவோங்க. அதெல்லாம் நம்ம படைக்கப்பட்டது வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறார். அதனால் எல்லாத்துக்கும் எப்போ பிறந்தோன்னு தெரியும், ஆனால் எதுக்காக பிறந்தோங்கிறது மட்டும் நிறைய மறந்துடணும். அதனால் நாம் சென்றாலும் நம்ம பேர் நினைக்கிற அளவுக்கு எதையாவது ஒன்று பண்ணிருப்போம். எம்ஜிஆர்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி பண்ணிருக்காங்க, பெரியவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும். அதனால் உலகத்தில் வந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு சொந்த ஊரில் வந்து இன்றைக்கி இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டிலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து எனக்கு நகைச்சுவை சங்கத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே மாதிரி ஊருக்காரங்க கூட நிறைய விஷயங்கள் டிவியில் அங்கே இங்கே எதையோ அங்கங்கே கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல நேரம் உட்காந்து பொறுமையெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் படம் போலவே நகைச்சுவை, எமோஷனல், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என எல்லாமே கலந்த உங்கள் அனுபவ பேச்சுக்கு நன்றி சார். அடுத்தது ரசிகர்களுடைய கேள்வி பதில் நேரம். ஐயோ அது இருக்கா? ரெண்டே இருக்கு சார், ரெண்டே இருக்கு. அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னும் சில நிமிடங்கள் நிகழ்ச்சி நிறைவேற இருக்கிறது. அனைவரும் அவரவர் இருக்கையில் வந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிகப்பு ராஜாக்கள் மற்றும் ஒரு கைதை ஆகிய படங்களுக்கு கதை வசனம் எழுதினீர்கள். அவருடன் திரையில் நடிக்கவில்லை. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் அன்புள்ள ரஜினிகாந்த் மற்றும் நான் சிகப்பு மனிதன் ஆகிய படங்களில் உடன் நடித்திருந்தீர்கள். அவருக்கு என கதை வசனம் எழுதவில்லை. இது ஏன்? எழுதக்கூடாதுங்கிறதில்ல. சிவப்பு ராஜாக்களில் வந்து எனக்கு அப்போ தான் நான் பிகினிங் வந்துட்டு இருக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு போன டைலாக்ஸு அதுலேருந்து அவங்க வந்துச்சேன். அதுக்கப்புறமா வந்து நான் டைரக்டாக வந்துட்டேன். ஆனால் ஒரு கைதி டைரியப்போ எங்கள் டைரக்டருக்கு வந்து அந்த கதை சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் உள்ளே போய் அதுக்காக நான் வந்து கதை எழுத வேண்டி வந்து அதனால் நான் பண்ணேன். ரஜினிகாந்த் அவங்க கூட அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் கூட அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸு அவர் பண்ணதில் வந்து நான் வந்து அந்த போர்ஷன் நான் தான் எழுதி நான் தான் ஷூட் பண்ணேன். ரஜினியோட பார்த்துட்டு கேட்டு இருந்தேன், என்னென்ன எதுவும் பேப்பர் மேலே வச்சுக்கிட்டு எனக்கு எழுதுனா மைண்டில் நிற்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் பேசி மைண்டில் ஏற்றிக்கிறதா அப்படின்னு. ஸோ நான் சிவப்பு மனிதரில் கூட அவர் கூட வந்து எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்தது. ஸோ அது நடித்தேன். யாரோடையும் செய்யக்கூடாதுன்னு என்ன, நம்ம வந்து முதல்ல நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனது அப்படிங்கிறத விட சினிமாவில் ஏதாவது ஒன்று வரணும், நல்லா வரணும் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ரைட்டு டைரக்டர்னு வந்துட்டோம். அதனால் இப்போவும் வந்து யாரு கூட இப்போ சொக்கத்தங்கள்லாம் விஜயகாந்துக்காக பண்ணும்போது அதெல்லாம் சந்தோஷமாக தான் பண்ணுறேன். அதில் எனக்கு ஒன்றும் எனக்கு ரைட்டு டைரக்டருங்கிறது தான் மெயின். அதுக்கப்புறம் தான் நடிகர் அப்படிங்கிறது. வணக்கம். சின்ன கேள்வி. அந்திய படத்தில் நீங்கள் பாலக்கரன் மாணவர் கேரக்டர் திரு MS விஸ்வநாதன் அவர்கள் எடுத்துக்கொண்ட மாதிரி வேறு எந்த கேரக்டரை யாருக்கு நீங்கள் எடுத்துக்கீங்க?
நானே பண்ணுங்கிறது இல்லைங்க. இப்போ பழனிசாமி சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த கான்வென்ட் பொண்ணு லவ் பண்ணிட்டு இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அவங்க அப்பா கல்லாப்பேட்டி சிங்காரனுடைய ஒரிஜினல் கேரக்டரே அவங்க அப்பா அப்படித்தான். அவர் வந்து அவ்வளோ இன்னசென்ட்டான கேரக்டரு. அவங்க ஒய்ஃபுன்னா அவ்வளோ பயந்துக்குவார். அதனால அவங்க வீட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கேரக்டரை பார்த்துருந்தா அவ்வளோ இன்னசென்ட்டாகவும் இப்படி வெள்ளந்தியாக இருக்கிறது கேரக்டர்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சினிமாவில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சேன். அதே மாதிரி சூர்லாஸ் இந்த டெய்லர் காலி என்ன பாரதிபுரத்தில் உண்மையிலேயே ஒரு டெய்லர். அந்த கடையில் தான் நானும் உட்காந்துருப்பேன், சுதாகர் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி. அவரும் ரொம்ப விட்டியாக காமெடியாக பேசக்கூடிய ஆள். அவர் அந்த மாதிரி அந்த கேரக்டரைசேஷன்லாம் படத்தில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி என்னென்ன கேரக்டரைசேஷன் நம்ம பார்க்குறோமோ பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஜனங்க லைக் பண்ணுவாங்க, நம்ம லைக் பண்ணது அவங்க லைக் பண்ணுவாங்கன்னு இப்படியே தொடர்ந்து நிறைய படங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் சார், நான் மகாலிங்க பேசுகிறேன். பொதுவாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நினைவுகள் தான் மிச்சமாகும். உங்கள் வாழ்க்கையில் கோயம்புத்தூரில் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுகள் நல்ல நினைவுகளா, சென்னையில் வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகள் நல்ல நினைவுகளா? வயசு வளர்ச்சியை பற்றி யோசிக்காம ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள். நன்றி. கூடவே பிறந்த காதா இல்லை பின்னால் முளைச்ச கொம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன கோயம்புத்தூரில் இருக்கும்போது அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டுகள், எனக்கு சினிமாவில் என்ன பண்ணணும் அதெல்லாம் கோயம்புத்தூரில் கிடைச்ச அனுபவங்கள் அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே பண்ணுற சேஷ்டைகள் கூம்புகள் அப்படின்னா இப்போ இருபது நடைகளில் பிள்ளைகளை சேர்த்து வச்சுருக்கோன்னா இங்கே உட்காந்து காந்திபுரத்துலேயும் சித்தாபுரத்துலேயும் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் சினிமாவில் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி எனக்கு இங்கே கோயம்புத்தூர் இருக்கும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. நைட்டில் வந்து மிட் நைட்டில் இந்த அவனாசி ரோட்டில் வந்து 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து நிறைய மாட்டு வண்டி லைனாக வந்துட்டு இருக்கும். ஒரு 15 வண்டி 20 வண்டி பக்கத்து வில்லேஜுகள்லேருந்து வரும். அப்போ அவங்க யாரும் அந்நேரத்துக்கு 2:30 மணிக்கெல்லாம் யாரும் ஓட்டிட்டு வந்துருப்பா 2 மணிக்கெல்லாம். அதனால 1:30 மணி 2 மணிக்கு வந்து எல்லாரும் மேலே படுத்துட்டு தான் இருப்பாங்க. வண்டி மாட்டில் மாடு அப்படியே அது பாட்டில் வரும், எல்லா வண்டி மாடும் பின்னாலேயே வந்துட்டு இருக்கும். நான் ஒர்க் ஷாப்பில் உட்காந்துருப்பேன் நைட் ஷிஃப்ட் பார்த்துக்கிறதுக்கு. எனக்கு பொழுது போடுறது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல வாட்ச்மேனை கூப்பிட்டு நீ கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்னா யாராவது வர்றாங்களா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாட்டு வண்டி வந்துருக்கும் இல்லையா முன்னால் வந்து அந்த இதை அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். அப்புறம் அதை அப்படியே பிடிச்சி அப்படியே மெல்ல திருப்பி விடுவார். அவன் எங்கே சினிமா இந்த கடைசியில் எங்கேயோ எங்கே வந்திருப்பான், அவனாசி பக்கத்துலேருந்து வந்திருப்பான் விடிய 10 மணிக்கு எடுத்து. இப்போ ஒரு வண்டி அப்படி திருப்பி விட்ட உடனே அது போனோடனே எல்லா வண்டியும் அப்படியே இவங்கெல்லாம் தூங்கிட்டு இப்போ அப்படியே போயிடும். 4 மணி 5 மணிக்கு அடிச்சுட்டு வருவான் பாரு. ஏன்னா இவன் போய் டீ கடையில் நிறுத்தி டீ சாப்பிடலன்னா டீ இப்போதானே குடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அவனுங்க எந்த ஊர்றாங்க உங்கள் ஊர் தான் அப்படின்னா அந்த கோபத்தை எங்கேயும் நான் பாருங்க, இந்த மாட்டு மேலே தான் நான் பாருங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கும்போது என்னென்ன சேஷைகள் இருந்ததோ இதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் பண்ணுறதை விட சினிமாவில் வந்து அதெல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ரெண்டாவது இங்கே முதல்ல சொன்னாங்க எம்ஜிஆர் சிவாஜி பார்க்க முடியுமா அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிருந்து போய் சிவாஜி அவர்களை வந்து டைரக்ட் பண்ணது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா நினச்சேன். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் விட்டிருந்த படத்தை வந்து அவர் சிஎம் ஆகிட்டாரும் போது அந்த படத்தை அவசர போலீஸ்னு எடுத்து முடித்தேன். அது ஒரு பெரிய இதாக நினச்சேன். இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு சுவையான அனுபவங்கள் தான் சார். முந்தானே முடிச்சு 2 ரீமேக் அப்படியே எடுக்கிறீங்களா இல்லை அதில் ஏதாவது மாற்றம் உண்டா சார்? இல்லைங்க, ரீமேக் அப்படியே எடுத்தோம்னா இப்போ முந்தானே முடிச்சுல ஃபர்ஸ்ட் சீன் உங்களுக்கு தெரியும் என்னென்னா அந்த பாட்டி வருவா மம்மோய் அப்படின்பா அவர் பரிசல் வச்சுருப்பாரு சோறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே வருவார். வந்து இந்த அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. அவர் பிறஞ்சி முதல் வாய் ஒன்று விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு வரணும். இப்போ நான் எடுத்துன்னே சோத்து பண்ணினாலும் அந்த பாட்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதே மாதிரி காமிச்சு படம் பார்க்கலான்னு இன்ட்ரெஸ்டாக வந்தேன். ஈ அடிச்சாங்க அப்படியே அடிச்சு வச்சுருப்பாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு எடுத்துன்னே அவனுக்கு அந்த சுறுசுறுப்பு போயிடும். அதனால கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு இடமா அதை சேஞ்ச் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு சேஞ்ச் பண்ணதில் ஒரு 2 இடம் சொல்கிறேன். இந்த தவகளை வந்து முதல் சீன்லேயே பனிமலா இந்த தவகளை இந்த பசங்க மேலே வந்து பஞ்சாயத்து வைப்பாங்க. என்னன்னா பூசாரி என்னையே பண்ணாங்க பசங்க கும்பிடத்தான் வந்திருக்கான்னு நினச்சேன். சாமி தட்டு நீட்டு பூசி தட்டை வந்து நீட்டு வச்சுட்டு உள்ளே போகிறதுக்குள்ள டப்புனு தட்டில் காசு தூக்கி ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் வரும். இப்போ அந்த காலத்தில் தட்டில் என்ன இருக்கும் மீறி போச்சுன்னா ஒரு 10 ரூபா இருக்கும் 15 ரூபா இருக்கும் அவ்வளோதான் இருக்கும். இப்போ
இந்த காலத்துலேயும் அதே சீன் வச்சோன்னு வைங்களேன், காசு தட்டில் இருக்கிற காசு தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, 10 ரூபா 15 ரூபாய் திருடுவானுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது, இப்போ இதெல்லாம் பசங்க இப்படியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த சீனை மாற்றுவோம், தவக்கலாக இருந்தாலும் சேர்த்து செய்யறது மாற்றுவோன்ட்டு. அப்போ பூசாரி என்னையா பண்ண இல்லைங்க, இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் புக் அடிச்சு வச்சுருந்தோம். இது என் பையன் கொஞ்சம் சரியில்லை, அதனால என் பையன் வந்து ஏதாவது டொனேஷன் புக் ஏதாவது தப்பான்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நாட்டாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கலான்னு சொல்லி உங்கள் வீட்டு கொடுத்து வச்சா, இந்த பரிமளம் எடுத்து இந்த பசங்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டா, இவனுக்கு போய் அங்கங்கே ஊரில் போய் 100 200 சொல்லி வசூல் பண்ணிட்டானுங்க. இப்போ ஊரில் நல்ல ஷாக்கு. ஏப்பா இவனுக்கு எப்படி இவனுக்கு டொனேஷன் புக் கொண்டு போனால் இவங்களை நம்பி எப்படியா 100 ரூபா 200 ரூபாய் கொடுப்பாங்க, நம்பவே முடியல. இல்லையா அதெல்லாம் டெக்னிக்கலாக அவங்க பண்ணுவானுங்க அப்படின்னு. எப்படின்னா பக்கத்து ஊருக்கு போனாங்க அப்படின்னா அங்கே அம்மா அரிசி ஏதோ குறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு, அது கர்ப்பஸ்ரீ. 2 பசங்க மட்டும் போனாங்க, தவக்கில் தோரமாக வந்துட்டான். இந்த 2 பசங்க மட்டும் போனோடனே அக்கா வணக்கம் யார பசங்க புதுசாக தெரியுது, பக்கத்து ஊருக்கு என்னென்ன எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி கோயில் கும்பாபிஷேகம், ஆமாம் எங்கள் ஊரில் தான் கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது, இல்லைக்கா அதுக்கு டொனேஷன் கேட்குறதுக்காக வந்தேன். டொனேஷன் ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கே நான் டொனேஷன் கொடுக்குறதுக்கு என்னென்னு பார்த்துருக்கேன், நீங்கள் அந்த ஊர்லேருந்து ஒரு டொனேஷன் வந்து கேட்குற அப்படி இல்லைக்கா 100 இன்னும் விளையாடுறியா? இல்லைக்கா எங்கள் அம்மன் வந்து இந்த அம்மன் பத்திரகாளி ரொம்ப உக்கிரமான அம்மன். அதே உங்கள் அம்மன் உக்கிரமானா எங்களுக்கு இருக்கிற அம்மனும் உக்கிரமாக தான், உங்களுக்கெல்லாம் 100 எல்லாம் கொடுக்க போயிட்டு இருக்கா அப்படியே அந்த அம்மா திட்டுறாங்க. சரி நீ என்ன பண்ணுறது, டேய் பரவாயில்ல அவனை கூப்பிடுறா அப்படின்னா யாரை அப்படின்னா இப்போ தவக்கில் வருவான். அவன் சைஸை பார்த்தோன்னே இந்த அம்மா ஒரு மாதிரியை பார்க்குறாங்க, இவங்க கர்ப்பஸ்ரீ, அவன் சைஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. போன தடவை இதே மாதிரி தாக்கா இவங்க அம்மா கிட்ட போய் டொனேஷன் கேட்க போனாங்க, அதே மாதிரி தான் அந்த அம்மா விலையிலான்னு சொன்னாங்க. அப்புறம் பாருங்க இந்த பையன் எப்படின்னு இருங்கடா 100ங்கிறது 200 கொடுத்தாங்க, ஏதாவது வாயில் உள்ள மாதிரி எல்லாம் பண்ணிடுங்க இப்படி வசூல் பண்ணிட்டு. உடனே அவங்க அம்மா பஞ்சாயத்தில் என்ன பையனுக்கு கொஞ்சம் கையுங்க அப்படிங்க, இப்படி எல்லாமா பண்ணுவீங்க, அடிச்சா அக்காக்கா அடிக்காது இந்த ஐடியா கொடுத்தே உள்ளதான் ராக்கலாம். ஸோ சீன் வந்து இப்படி இன்னைக்கு இருக்கிறது வந்து இப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்படி மாற்றிருக்கு. அதே மாதிரி இன்டர்வல் சீனில் அன்னைக்கு பரிமளா வந்து சொன்னான், என்னென்ன வாத்தியார் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வாத்தியார் மாட்டிக்கிட்டாரு. இந்த பசங்க 3 பேர் சாட்சி சொன்னாங்க, ஆமாம் எங்களுக்கு தெரியும் வாத்தியார் இப்படி பண்ணது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொன்னால், வாத்தியாருக்கு என்ன பண்ணதே தெரியல, இல்லவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்கெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா வந்து கால் விழுகிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்க குழந்தை கொண்டு போட்டால் அது தாண்டாதுன்னு நினச்சி போய் போட போனாங்க. இப்போ படம் பார்த்துட்டு என்ன இருப்பான், ஏன்னா அந்த பிள்ளைய அந்த பரிமளா சொல்லுதுங்கிறதுக்காக வாத்தியார் எடுத்து ஒன்றும் சொல்லவே மாட்டாரா. அதே மாதிரி அந்த பசங்க சாட்சி சொன்னால் அதுக்காக வாத்தியார் சரின்னு சொல்லி தலையாடுற, இந்த வாத்தியார் படிச்சவனான விவரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி சீன் மாற்றுவோம் அப்படின்னு. இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி பையங்கள்லாம் சாட்சி சொல்கிறாங்க, பரிமளா சொல்லுது, அதனால் நீங்கள் கருத்து தான் அப்படின்னு. சரிங்க நான் வேணா தாலி, ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று பண்ணலாம், என்னென்ன அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம், டெஸ்ட் எடுக்கும், டெஸ்ட்டு ஓகேன்னா நான் தாலி கட்டுறேன். இப்போ பரிமளா ஷாக்காக ஏன்னா தப்பே நடக்கலை, இப்போ போய் டெஸ்ட் எடுக்கலன்னு சொன்னோம்னா மாட்டியும் இல்லை. அப்போ அவளுக்கு கருத்துது, இந்த பசங்க 3 பேரும் முடிக்கிறாங்க திருந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ டீச்சர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் தான் சொல்கிறாங்கல்ல டெஸ்ட் எடுக்கலான்னு, இப்போயே பயப்படுறீங்க டெஸ்ட் எடுங்க, தப்பாக இருந்தால் வேணா வாத்தியார் தாலி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ லாக்கு எவ்வளோ ஹெவியாக வந்து விழுந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிய, இப்போ கூட்டத்தில் ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையும் இந்த வாத்தியாருக்கு ஆகாது. என்னென்னா அவள் தான் அந்த சித்தி சூடு வைக்கணும், அவங்ககிட்ட ஏதோ கேட்க போனதுலாம் சண்டை வந்துருக்கும். அந்த சித்தி இப்போ உள்ள வந்து நான் பேசலாமான்னு, பஞ்சாயத்தில் யார் வேணா பேசலாம் என்னென்ன இல்லை எனக்கு 2 குழந்தை போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் குழந்தை வேணுமான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார தொல்லை பண்ணி இது பண்ணாரு. அப்போ அவர் வந்து மறுபடியும் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த என்னமோன்னு வாங்கிட்டு வருவார், அது எனக்கு என்னன்னு தெரியல, அது என்னமோன்னு வாங்கிட்டு ஆமாம் அந்த காரணம்னு சொல்லுவாங்களேன்னு கூடுதல் ஏதோ சொல்கிறேன். அந்த மாதிரி அது எதுக்குமா இப்போ இங்கே சொல்லிட்டுருக்க, இல்லை வாத்தியார் ரொம்ப வைத்தியமான ஆளாக இருக்காரு, பரிமளா கடிக்கிறது வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படின்னு ஒன்றுமே பரிமளாவுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சவக்கலை. ஆமாம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார், நான் கூட பலூன் ஊதுவேன், வாத்தியார் வாங்கிட்டு நான் பார்த்தேன். இப்போ வேற வழி இல்லாமல் வாத்தியார் மாட்டிக்கிட்டாயோ, பசங்க போய் சொல்லுவாங்களே நீ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிருக்கியா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் குழந்தைய போட்டு தாண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வச்சோம்னா ஜனம் கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிறதுனால நானே யோசிச்சு கொஞ்சம் சீனெல்லாம் மாட்டுறேன். அதனால் எந்த காலகட்டத்துக்கும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா உங்கள் வீட்டிலாம் காலத்தில் முடியலன்னு ரொம்ப கஷ்டம். ஓகே, நன்றி, வணக்கம்.
இதுதான் எங்க பாக்கியராஜனுடைய டச். நன்றி சார். ஒரு பேச்சு நிகழ்வுக்கு அரங்கு நிறைவது இன்றைய காலகட்டத்தில் அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். இங்கு அரங்கு நிறைந்து வெளியே நூற்றுக்கணக்கான இருக்கைகளும் நிறைந்துள்ளன. இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பினர். ஆமாங்க, நானே ஸ்பான்சர்களுக்கு மனதாக நன்றி சொல்றேன்னா, நீங்க யாருமே ஃப்ரீன்னு சொல்லி வந்திருக்கீங்க. இது எப்படா பண்ணுங்கன்னா, ஸ்பான்சர்கள் அவங்க தான் உங்களுக்கு ஆபத்தானவங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் கை கூட்டி நமஸ்காரம்.